லியோனி பட்டிமன்றம் பார்த்திருப்பீங்க, சாரவன் பாப்பியா பட்டிமன்றம் பார்த்திருப்பீங்க, பட்டிமன்றங்கள் பார்த்திருப்பீங்க. உண்மையிலே நீங்க ஆழமா ரசிச்சா இந்த பட்டிமன்றம் அவற்றிற்கு கொஞ்சமும் குறைவா இருக்கிறதுங்கிறத நான் வந்து இதுல வந்து इसको मालूम नहीं, इसको तमिल मालूम नहीं, थोड़ा हाथ ऊपर एक नहीं। पिछले बार बाबू साहब आपको बताया था पैसा पूरा तमिल में बात किया था, 2022 में आया था। 2022 में जो पटिमंडल हुआ था, पटिमंडल में से डिबेट है, आपको जो समझ में आ रहा है सर, दो ग्रुप कर दिया, हिंदी में इकट्ठी करो, फिर सभी चाहते हैं हिंदी में चलेंगे। बाबू साहब आपको बताया था भाई क्या है, आपको हमेशा तमिल में बात किया, बोलते थे, आपको कुछ समझ में नहीं आया, ऐसा कुछ बोला। भाई ये इस वक्त क्या है, आप हिंदी में मिला के बीच करना, हिंदी हमारा जो भाषा में हिंदी एक தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ऐसा है, ये हिंदी के हिंदुस्तान का जो हिस्ट्री में सबसे पहले एक पटिमंडल डिबेट चलेगा हिंदी और तमिल मिला के, ये हिंदी और तमिल मिला के करेंगे। आपको बाइक की सामने बैठा के मेरे ख्याल में हाथ के ऊपर पड़ रहा है। तब इसमें है क्या, जो जिंदगी में एक खुशी वाला जिंदगी पुराना जमाना में या आपका जमाना में, अभी जो आप लोग जी रहे हैं ये खुशी है या हमारा दादा दादी नाना नानी खुशी के में जो जिंदगी था वो खुशी वाली, ये इसका जो टॉपिक है। ठीक है भाई, समझ आ रहा है ना? तब ये पुराना टाइम में भी आ रहा है, तो साल पहले मुझे तुमसे प्यार था, मुझे तुमसे प्यार था, आज भी है और कभी रहेगा। इतना बढ़िया था ये म्यूजिक, तो बराबर उसकी कोई लैंग्वेज नहीं, ये हमारा तमिल भाषा में भी है। मन्नम जन्नो मेरे मुखम ஒன்று ஆடுது, துணி ஒன்று பாடுது, யார் வந்தது இங்கே, யார் வந்தது, है ना? दोनों बराबर, इसलिए ये हिंदी तमिल में कोई अंतर नहीं है, सब हिंदुस्तान है। इसलिए हमारा जो कनियन फुटबॉलर करके महाकवि 2000 साल के पहले लिखा है, याद पूरे यावर पेड़े। इसका मतलब ये है दुनिया सभी हमारा गांव है, जो दुनिया में जी रहे वो सभी इंसान हमारा रिश्तेदार है, हमारा 2000 सालों को पहले 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகமே எங்கள் ஊர், இந்த உலகில் உள்ள மக்கள் எல்லாம் எங்கள் உறவுகள் என்று குரல் கொடுத்த கணியன் பூங்குன்றராஜ் சொந்தக்காரர்கள் தான். எங்க ஊர்ல கன்னியாகுமரி தான், அதுக்கு சொன்ன ஊரு. அந்த பழக்கட்டிக்குள்ள கொஞ்சம் தயிர், அதுக்குள்ள 2 மிளகு அப்படி பிச்சு போட்டு சின்ன வெங்காயம் இருக்கும், நாங்க உள்ளின்னு சொல்லுவோம், சின்ன வெங்காயத்தை அப்படி 2 கையெழுத்து அப்படி நசுக்கி உள்ள போட்டுட்டு பக்கத்துல வந்து கருவாடு சுட்டு வச்சிருக்கோம், சுட்ட கருவாடு ஒரு அது தேங்காய் சிரட்டை, தேங்காய் துருவலுக்கு போகும்போது சிரட்டைன்னு சொல்லுவோம். அந்த சிரட்டையில சுட்டு வைத்த கருவாடு இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கும், இடது பக்கம் கஞ்சி, அதுக்குள்ள தயிர், அதுல 2 வெங்காயம், அதுக்குள்ள பச்சை மிளகாய், அப்படி அந்த வலது கையை எடுத்து ஒரு பிசைஞ்ச உடனே அப்படி அதை எடுத்து கொஞ்சம் சோறு, கஞ்சிக்குள்ள இருக்கக்கூடிய சோறு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய கருவாடை எடுத்து ஒரு கழி, இந்த கொஞ்சம் கஞ்சி கொஞ்சம் கருவாடு, கொஞ்சம் கஞ்சி கொஞ்சம் கருவாடு, அந்த கருவாடு இருக்கக்கூடிய அந்த சிதில்கள் மேல இருந்து பார்த்து அந்த கருவாடு, அந்த சிதில் எல்லாம் எதுக்குள்ள ஊருக்கு தெரியுமா? கஞ்சிக்குள்ள. அப்ப அந்த கஞ்சி குடித்த அந்த சோறை தண்ண பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய கஞ்சி தண்ணி இருக்கும், எப்படி இருக்கும்? கஞ்சி தண்ணி மேல இந்த கருவாட்டு துகள்கள் அப்படியே எஞ்சி இருக்கக்கூடிய அந்த கருவாட்டு துகள்கள் இறந்திருக்கக்கூடிய அந்த கஞ்சி எடுத்து அந்த ஒற்றை நாள் கஞ்சியிலே அன்பர்களே நமக்கு ஒரு வயசு கூடி போயிடும். 1000 கூடிக்கொண்டிருக்கிற அந்த காலத்தில், இந்த காலத்தில் உடலை நந்தவரமாக பேண வேண்டிய உடம்பையே நாம் குப்பை தொட்டிகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். காலையில் கொஞ்சம் நூடுல்ஸ், அதுக்கிடையில சமோசா, அதுக்கப்புறம் காபி, மத்தியானம் என்னென்னலாமோ, சாயங்காலம் என்னென்னலாமோ, குப்பை தொட்டியை போல நம்ம உடம்பு ஆக்கியிருக்கோம், ஆரோக்கியத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கருத்துக்களை அற்புதமா சொல்றாங்க. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவாதை
இமயமும் குமரியும் இணைத்திடவே எங்கும் இன்பம் நிலைத்திடவே இமயமும் குமரியும் இணைத்திடவே எங்கும் இன்பம் நிலைத்திடவே சமயம் யாவும் தளர்த்திடவே சமயம் யாவும் தளர்த்திடவே சத்தியம் எங்கும் நிலைத்திடவே சத்தியம் எங்கும் நிலைத்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்நிலை வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, நம்முடைய உத்தராகண்ட் தமிழ் சங்கத்தின் 9வது ஆண்டு விழா மிகச்சிறந்த முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிய விழாவின் ஒரு பகுதியாக மிக அற்புதமான பட்டிமன்றம். உங்களுக்கு ஒரு நொடி கூட இது போராடிக்காது, அதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு ஒத்துழைப்பு தர வேணும்னா அப்பப்போ கரவு எழுதிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இது வந்து லியோனி பட்டிமன்றம் பார்த்திருப்பீங்க, சாரவா பாப்பியா பட்டிமன்றம் பார்த்திருப்பீங்க, பட்டிமன்றங்கள் பார்த்திருப்பீங்க. உண்மையிலே நீங்க ஆழமா ரசிச்சா இந்த பட்டிமன்றம் அவற்றிற்கு கொஞ்சமும் குறைவாயிருக்கிறத நான் வந்து ஆகவே ரொம்ப சிறந்த தலைப்பு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அந்த காலத்திலா இந்த காலத்தில். அது எப்படி வேணாலும் நம்ம சந்தோஷமான வாழ்க்கை அந்த காலமா வசந்தமான வாழ்க்கை அந்த காலத்திலயா இந்த காலத்திலயா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மொத்தத்துல நாம சந்தோஷமாக வாழ்வது அந்த காலத்திலா அல்லது இந்த காலத்திலா என்றுதான் தலைப்பு. 2 அணிகள் வந்திருக்காங்க. மிகச்சிறந்த அணி அந்த காலத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல நீங்க சங்க இலக்கியங்களுக்கு 2000 3000 எப்பவுமே இருக்கிறாங்க. ஆனா இந்த காலம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் தான் வாய்ப்பு கிடைக்கும் பேசுறது. நம்ம கண்ணதாசன் காலத்தை அந்த காலம் எடுத்துட்டா இது இப்போ இருக்காங்க கவிஞர்கள், நம்ம பாபுஜி, நம்ம யுகபாரதி, பழனி பாரதி காலம், இது இந்த காலம். ஆக அந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கை பொருளாதார சிறப்பு என்றாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, குடும்ப கூட்டு வாழ்க்கை எல்லோரும் ஒன்றா கூட்டு வாழ்க்கை வாழ்ந்தவை அது அந்த காலத்தில் சிறப்பாக இருந்தா இல்லை. இப்போ நம்ம தனிப்பட்ட ஒரு குறுகிய குடும்பமாக வாழ்க்கை இதுதான் மகிழ்ச்சியா? இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை நாம பகிர்ந்து கொள்ள போறோம். அதாவது அன்பா இருந்தா அதுவே ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு மூல காரணமாக. அன்பாக இருப்பவரிடம் இறைவன் குடிகொண்டு விடுகிறான் என்று சொல்லுவாங்க. நீ அதாவது ராமபிரான ஒப்பிட்டு ஒரு பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்க. ராமபிரான ஒப்பிட்டு பெற்றவர் உள்ளம் பெருமிடம் கொள்ளும் பிள்ளை ராமனும் ஒன்று. யார பெற்றவர் உள்ளம் பெருமிடம் கொள்ளும்படி ஒருவன் வாழ்ந்துவிட்டால் அவன் இறைவனுக்கு ஒப்பாகிடுவான். பெற்றவர் உள்ளம் பெருமிடம் கொள்ளும் பிள்ளை ராமனும் ஒன்று. மற்றவர்களெல்லாம் நல்வழி சொல்லும் மற்றவர்களெல்லாம் நல்வழி சொல்லும் மனிதன் ராமன் ஒன்று. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவன் ராமன் ஒன்று. அழுபவர் கண்களை யார் வைத்தாலும் அழுபவர் கண்களை யார் வைத்தாலும் அவன் ராமன் ஒன்று. அழுபவருடைய கண்களை துன்பப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுடைய கண்களை துடைத்து விட்டாலே அவன் இறைவனுக்கு ஈடாகி விடுவான் என்று சொல்லுகின்றன நம்முடைய. நீங்க கிறிஸ்தவத்தை பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அவருடைய வரலாற்றை பாடுபடி நான் வந்து அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 54 வயசாயிருக்கு. நான் கிட்டத்தட்ட சிறுவனாக இருக்கும் போது எங்க ஊர்ல சர்ச்சு உண்டு. அந்த சர்ச்சில் ஒரு பாட்டு போட்டு நான் படிக்கவில்லை, பைபிளை படிச்சது கிடையாது. ஆனால் அந்த பாடல் என்னையும் அறியாமல் என்னுடைய நினைவில் அப்படி இருக்கிறார். இயற்கை உலகமே தூய்மையானதை பேசு நினைத்தாரே, எல்லா உயிர்களும் தம்முயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனியன் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. அடுத்தால பாருங்க,
நேசிக்கக்கூடிய உள்ளத்தையும் சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய உள்ளத்தையும் உடையவர்களுக்குத்தான் இறைவனுக்கும் பிடித்தவராக இருப்பார்கள். இறைவனே அவர்களுடைய ஒரு ஒப்புமை உடையவராக இருப்பார்கள் என்றுதான் எல்லா சமயமே போதுகிறது. தன்னம்பிக்கையோடு இறைவன் இருக்கின்றார். கண்டிப்பா நாம கேட்டதை கொடுப்பாரு. அந்த விருப்பப்பட்டதை இறைவன் தருவான் என்ற நம்பிக்கை எல்லா சமயத்திலும் உண்டு. அது இந்து சமயம் என்றாலும் சரி, கிறிஸ்தவ சமயம் என்றாலும் சரி, இஸ்லாமிய சமயம் என்றாலும் சரி. ஆசையுடன் கேட்பவருக்கு அள்ளி தருபவன், ஆசையுடன் கேட்பவருக்கு அள்ளி தருபவன், அல்லல் உயர்த்தும் பங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பார்வையினால் பேசுகளை மாய்கின்றவன், அல்லப்படும் மாற்றங்களே அயராகுங்கள், அல்லாஹ் பேரருளை வந்து நில்லுங்கள், அல்லாஹ் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது புலம்புங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அன்பார்ந்தவர்களே, சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சட்டத்தை உருவாக்கி நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு சான்றாக திகழ்வது நம்முடைய உத்தராகண்ட் தமிழ் சங்கம். தமிழர்கள் என்ற அதாவது இங்க நமது நம்ம மலையாளிகள் நம்ம சேர நம்ம உறவுகள் சேர்நாடு தான் மலையாள நாடு. அப்போ மலையாளிகள் இருந்தாலும் சரி, நம்முடைய தெலுங்கு உறவுகள் இருந்தாலும் சரி, கன்னடர்கள் இருந்தாலும் சரி, மொத்தத்தில் வட இந்தியாவில் இருக்கின்ற அன்பர்கள் இருந்தாலும் சரி, இதுல इसको तमिल मालूम नहीं, थोड़ा हाथ ऊपर। नहीं पिछले बार बाबू साहब आपको बताया था पैसा पूरा हम तमिल में बात किया था, 2022 में आया था। 2022 में जो बड़ी हुआ था, बड़ी से डिबेट है, आपको तो समझ में आ रहा है सर, बहुत बुरा कर दिया। हिंदी में गड्डी करो फिर कभी चाहते हिंदी में चलेंगे। बाबू साहब आपको बताया था भाई साहब क्या है, आपको हमेशा तमिल में बात किया, बोलते जाना तो कुछ समझ में नहीं आया, ऐसा कुछ बोला भाई। इसलिए इस पर क्या है, आप हिंदी में मिला के डिबेट करना। हिंदी हमारा जो भाषा में हिंदी தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ऐसा है, ये हिंदी हिंदुस्तान का जो हिस्ट्री में सबसे पहले एक पट्टिमंडल डिबेट चलेगा हिंदी और तमिल मिला के। इसलिए ये हिंदी और तमिल मिला के करेंगे। आपको बाइक में सामने बैठा के मेरे ख्याल से हाथ के ऊपर पड़ रहा है। अब इसमें है क्या, जो जिंदगी में जो खुशी वाला जिंदगी पुराना जमाना में या आपका जमाना में, अभी जो आप जी रहे हैं ये खुशी है, या हमारा दादा दादी नाना नानी खुशी करने में जो जिंदगी था वो खुशी वाली, ये इसका जो टॉपिक है। ठीक है भाई, समझ पा रहा ना? सब ये पुराना टाइम में भी आ रहा है। तो साल पहले मुझे तुमसे प्यार था, मुझे तुमसे प्यार था, आज भी है और कभी रहेगा। इतना बढ़िया था ये म्यूजिक, तो बराबर उसकी कोई लैंग्वेज नहीं, ये हमारा तमिल भाषा में भी है। मन्नम जन्नो मेरे मुगम ஒன்று குழி ஒன்று பாடுது யார் வந்தது இங்கே யார் வந்தது, है ना? दोनों बराबर। इसलिए ये हिंदी है तमिल कोई अंतर नहीं, समझ इसलिए हमारा जो कनियन कुंडलार करके महाकवि 2000 साल के पहले लिखा है, याद पूरे यावर पेड़े। इसका मतलब ये है दुनिया सभी हमारा गांव है, जो दुनिया में जी रहे वो सभी इंसान हमारा रिश्तेदार है, हमारा एक लेकर 2000 सालों को पहले 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகமே எங்கள் ஊர், இந்த உலகில் உள்ள மக்கள் எல்லாம் எங்கள் உறவுகள் என்று குரல் கொடுத்த கணியன் பூங்குன்றராஜ் சொந்தக்காரர்கள்
நண்பர்களே, அந்த வகையில் எல்லாம் பரவாயில்ல. அப்போ இப்ப 2 ग्रुप अभी 2 ग्रुप है। अभी इसमें एक ग्रुप बोलेगा जो पुराना जमाना है, सबसे खुशी वाली जिंदगी का। अभी जो एक दूसरा ग्रुप बोलेगा नहीं नहीं आपको जिंदगी மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அந்த காலத்திலா இந்த காலத்திலா 2 குரூப்பையும் போத முதலாக வாழ்க்கை வசந்தமாக இருந்தது இந்த காலத்தில் தான்। இப்ப நம்ம வாழ்க்கையில் அப்போ ये जिंदगी सबसे खुशी वाला जिंदगी, सबसे खुशियां देने वाला जिंदगी अभी जो आप जी रहे इसी இந்த காலத்தில் தான் நாம் வசந்தமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக எடுத்து வைப்பதற்காக உத்தரகாண்ட் தமிழ்ச்சங்கத்தின் முக்கியமான மகளிர் அணி நிர்வாகி பரமேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பது இந்த காலத்தில் தான் என்று தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக வைத்து வருகிறார்கள். பரமேஸ்வரி அவர்களே வருக. நடனக்கலையோடு உங்களுடைய பேச்சுக்களையும் எவ்வளவு நல்லவர் வாய்ந்தது என்று இந்த சபைக்கு தெரிவிங்கள். அவையில் அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, தலைப்பு வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த காலமா இந்த காலமான்னு இருக்காங்க ஐயா. ஐயா, அந்த காலத்தில் மகிழ்ச்சி என்ற ஒன்று இருந்தது தவிர உண்மையில் மகிழ்ச்சியாக ஐயா இருந்தது கிடையாது. உண்மையா இப்பதான் ஐயா அதுல எல்லாருக்குமே தெரியும். மகிழ்ச்சின்றது இந்த காலத்துல தான் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஐயா. 60கள் 70கள் 80கள் பல 100 ஆண்டுகள் கடந்து போனாலும் இப்ப சொல்றேன் இல்லையா 90 2K அது ஏன் தெரியுமாங்க ஐயா? எப்பவும் நாங்க கிட்ஸை போலவே ஆனந்தமாக வாழ்கிறோம் இருக்காங்க ஐயா. சிரித்தபடி வாழக்கூடிய வாழ்க்கை இந்த காலத்துல தான் எப்படி சொல்றாங்க. கண்டிப்பாக ஐயா. அந்த காலத்துல ரேஷன் கடையில கியூ, பேங்க்ல பணம் போனது எடுக்கிறதையும் கரண்ட் பில் கட்டத்தையும் இந்த கியூல நின்று வாங்குவாங்க. வயசாகி போனதையா மிச்சம். ஆனா இப்ப அப்படி இல்லைங்க ஐயா. இப்ப போனை எடுக்கிறோம், பட்டனை கட்டுறோம், பில்ல கட்டுறோம். போனை எடுக்கிறோம், பட்டனை கட்டுறோம், பில்ல கட்டுறோம். இப்ப காலத்தையும் நேரத்தையும் நாங்க ஆனந்தமா அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஐயா. ஐயா, அந்த காலத்துல ஆண்கள் பெண்கள் இந்த பாகுபாடு அதிகமாகவே இருந்தது. ஏதோ ஆண்கள் மட்டும்தான் இருந்த மாதிரியும் அவங்களுக்கு மட்டும்தான் ஜிம்மே, டீ கடை, சொல்லணும். ஆனா பெண்கள் ஒரு ஜீவனே இல்லாத மாதிரி இருக்கு ஐயா. அதிகபட்சம் என்ன இருக்குது? வீடு, அடுப்பு, கோயில், ரிப்பீட். வீடு, அடுப்பு, கோயில், ரிப்பீட். வீடு, கோயில், அடுப்பு, அவ்வளவுதான் ஐயா. குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டும்தான் அந்த காலத்துல பெண்கள் இருந்தாங்க. இப்ப பாருங்க சரகனை இப்ப பறவையா நாங்க பறந்துகிட்டு இருக்காங்க. ஆபீஸ் வீக்கெண்ட் என்ஜாய்மெண்ட், ஆபீஸ் வீக்கெண்ட் என்ஜாய்மெண்ட். நாங்களும் பெண்களும் ஆண்களும் மிகதான் சந்தோஷமா வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஐயா. ஐயா, அந்த காலத்துல ஓட்டல்ன்றது அதிசயமா இருந்தது. இப்ப ஐயா மதுரை வரட்டா மனசு வச்சு கிடைக்குது. உடுப்பி உணவுகள் உடனே கிடைக்குது. செட்டிநாடு உணவுகள் விதவிதமா கிடைக்குது. இத்தாலியன் கிரில், சைனீஸ் நூடுல்ஸ், மெக்சிகன் பீகால்ட் நினைச்சதா வேலைநாட்டில் அடுத்த நாள் உள்ள உணவுகளையும் இந்த இப்ப நாங்க வந்து சுவைக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்னவே இந்த கால வளர்ச்சி தான் இல்லையா. அறிவு பசிக்கு கூகுள் இருக்கு. உலக நடப்புகளை தெரிஞ்சுக்க பேஸ்புக், ட்விட்டர் இருக்கு. புக்க படிக்கணுமா டிஜிட்டல் லைப்ரரி இருக்கு இல்லையா. அந்த காலத்துல இதெல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லைங்கய்யா. 12 மணிக்கு போனாலும் பீஸா கிடைக்குதுங்க. ஆனா அந்த காலத்துல 12 மணிக்கு பிசாசு வரைக்கும் சொல்லி பயன்படுத்தி வச்சிருக்கீங்க. இந்த காலத்துல உழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஐயா. அதனால பணப்புழக்கமும் அதிகம். அதனால நாங்க ஆசைப்பட்டதை சாப்பிடுறோம், ஆசைப்பட்ட உணவு உடுத்துறோம் ஐயா. ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. வேதங்கள் எத்தனை வகை ஐயா? நாங்க 5வது ஒரு வேதத்தை இணைச்சிருக்கோம். அது என்னன்னு தெரியுமா? ஆமாங்க. பரமேஸ்வரி பூபதி வேதமா? புதுசா எதுவும் கண்டுபிடிக்கலையே. இல்லைங்க, 5வது ஒரு வேதத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வேதம்? அது பாட்டவே பாருங்க ஐயா. பாடலாவே பாடுறாங்க. இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள், காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். அப்படி
அப்படின்ட்டு காதல் சாம அதர்வண வேதங்கள் மற்றும் வேதமல்ல, அவற்றோடு 5வது வேதமாக காதலையும் சேர்த்திருப்பது இந்த காலம், இந்த தலைமுறையா. அதாவது அந்த ரிக்கேசு சாம அதர்வணத்திற்கு கொஞ்சம் குறைவில்லாத காதல் என்னும் வேதத்தை 5வது சேர்த்திருக்கோங்கிறாங்க. ஆமாங்கய்யா, அந்த காலத்துல நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு ஒரு பாட்டு கேட்கலாம்னா கேட்க முடியுங்களையா? அந்த காலத்து பாட்டெல்லாம் கட்டுரை மாதிரி செய்யுள் மாதிரி இருந்தது இல்லையா? இருந்தாலே அந்த பாட்டை கேட்க வாரம் ஃபுல்லா காத்துங்க அந்த ஒளியும் பார்க்கறதுக்காக. அந்த ஒளி போனவனே வர பாட்டு என்ன இருந்தது? சட்டி சுட்டதையா கை விட்டதையா, ஏயா சட்டி சுட்டா சுடதாத்தையா தெரியும், சுடக்கூடிய சட்டையா பிடிச்ச அப்ப சுட்டது பட்டது ஒரு அழுத வேற. ஐயா, அந்த காலத்துல எம்எஸ்சி பாட்டை கேட்டவங்க ஏஆர் ரஹ்மான் பாட்டை விமர்சிச்சாங்க, ஏஆர் ரஹ்மான் பாட்டை கேட்டவங்க இளையராஜா பாட்டை விமர்சிச்சாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க ஐயா, காலையில அனிருத் பாட்டை கேட்டு மதியம் எம்எஸ்சி பாட்டுக்கு வந்து நாங்க ஏஆர் ரஹ்மான பாட்டை கேட்டு நைட்டு இளையராஜா பாட்டு கேட்டுனாங்க. தூங்குமா இல்லைங்க ஐயா, எங்களுக்கு விமர்சனங்கள்னு கிடையாது ஐயா. ஆமாங்க ஐயா, அவங்க இளையராஜா ரசிகர்கள், இளையராஜா ரசிகர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. அப்படியா ஐயா? அந்த காலத்துல இருந்தவங்க வெற்றி கையால கூட காக்காயை விரட்ட மாட்டாங்க ஐயா. ஏன்னா கையில சுரப்பட்டு கீழே இருந்தா காக்கா சாப்பிட்டுருமா, அவ்வளவு கஞ்சமா இருந்தாங்க ஐயா. ஆனா இந்த காலத்துல உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப தமிழ் சங்கமே நடக்குதுன்னா இப்ப இருக்கிற எல்லாரும் நன்கொடையும் அது மனிதர்களும் எவ்வளவு வளர்ந்துருக்கு இல்லையா? அவங்க கொடுக்கலாம் இன்னைக்கு கொடுக்கணும். ரொம்ப குறிப்பிடத்தக்க கருத்து. அந்த காலத்துல கஞ்ச பிசினாரிகள் அதிகம் இருந்தாங்க. இப்போ அள்ளியத்தை கொடுக்கக்கூடிய தன்மையுடைய மக்கள் அதிகம் இருக்கிறாங்க. ஐயா, உங்களை வந்து நாங்க சிறப்பு விருந்தினராகவும் நடுவராகவும் உங்களை தமிழ் சங்கத்துக்கு கூப்பிடுங்க. இதுவே அந்த காலத்துல தமிழ் சங்கம் நடக்கிறதா வச்சிருந்தாங்க ஐயா. உங்களுக்கு நாங்க கடிதம் கொடுத்து அது சேர்ந்து 15 நாள் ஆகும். அது நீங்க படிச்சு அதுக்கு பதில் போன 15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க மாட்டு வண்டியை பிடிச்சி வரதுக்கு 7-8 மாசம் ஆகும். நீங்க அடுத்த தமிழ் சங்கத்துக்கு தமிழகத்துக்கு வர முடியுமான்னு ஒரு கடிதம். அந்த கடிதம் கிடைக்கிறது கூட்டிட்டு நாள் நாங்களுக்கு பதில் ஆபாங்களுக்கு ஒரு 8 நாள், அப்புறம் மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு இருக்கிறது மாதிரி நீங்க கட்ட வண்டி வந்து சேர்றது 3 மாசம் ஆகும். நடத்தினாங்க வளர்ச்சி, அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை ஆனந்தப்படுத்திக் கொண்டிருப்பது இந்த காலத்தில் தான் சொல்றாங்க. அன்றைய உலகம் சுருங்கி கிடக்குதுங்க. இன்றைய உலகம் பறந்து விரிந்து விலாசமாக இருக்கிறது. அதற்கு காரணம் இன்றைய டெக்னாலஜி தாங்க. அந்த காலத்துல பேச உட்காந்துருவாங்க, இந்த காலத்துல டெக்னாலஜியை பயன்படுத்தாம இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த காலத்துல பேசுறதுக்கு எப்படி வந்து உட்காந்துருக்காங்க தெரியல எனக்கு. இந்த காலத்தில் மருத்துவ இவங்களை எதுக்கு பேங்க் இதெல்லாம் போட்டு பேரங்கள் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க தெரியல. இந்த காலத்து டெக்னாலஜி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த காலத்தை பத்தி பேச வந்துருக்காங்க. உண்டமைக்கு ரெட்டம செய்யறது போல எல்லாம் இருக்கு. மருத்துவத்திலும் சரி, அறிவியலும் சரி, என் கல்வியிலும் சரி, ஆன்மீகத்தையும் சரி, அன்றைய காலத்தை விட இந்த காலத்தில் இருப்பவர்களே தான் அனுபவித்து ஆனந்தமாக வாழ்கிறார்கள் என்று நல்லதொரு வாய்ப்புக்கு பாராட்டி வந்து விட்டது என்று வந்தது. உண்மையிலேயே உத்தரகாண்ட் தமிழகத்தில் மகளிர் நிர்வாகி பரமேஸ்வரி பூபதி அவர்கள் மிகச்சிறந்த கருத்துக்களை வச்சிருக்காங்க. அறிவியல் கண்டுபிடிப்புகளால் நாம் ஆக்கப்பட்டுக் கொண்டிருப்பது இந்த காலத்துலதான் 3G 4G 5G கூகுள் எந்த சந்தேகம் இருந்தாலும் கூகுள்ல நீங்க கேட்டாங்க ஆசிரியர் கூட தேவையில்லை. சாட்ஜிபிடியா எனக்கு ஒரு கவிதை சொல்லிப்பா, உடனே நன்றி அறிவியல் அந்நாட்டு கவிதை இருக்கு. இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் நம்ம ஆக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது முன்னாடி நம்ம 3 குரங்கு தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். மகாத்மா காந்தி குரங்கு ஒன்று காதை பொத்திக்கிட்டு இருக்கோம், தீய வழிகளை கேட்காது. இன்னொரு குரங்கு வாயை பொத்திக்கிட்டு இருக்கோம், தீய சொற்களை பேசாது. இன்னொரு குரங்கு 2 கண்ணையும் பொத்திக்கிட்டு இருக்கோம், தீய வழிகளை பார்க்காது. இப்போ 4வது ஒரு புது குரங்கு இருக்குங்கிறாங்க. அந்த
குரங்கு என்ன பண்ணிருக்கோமா, கையில மொபைல் வச்சுக்கிட்டு காதுல ஹெட்செட் வச்சிருக்கோமா, புதுசு கையில மொபைல் காதுல அப்படி வச்சுருக்காங்க, படம் போட்டிருக்காங்க. அந்த குரங்கு கையில ஒரு மொபைல் காதுல ஹெட்போன். அந்த குரங்கு பேசவும் செய்யாது, பார்க்கவும் செய்யாது, கேட்கவும் செய்யாது. அந்த அளவுக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்மளை ஒரு செயலாற்றத்தக்கவர்களாக இல்லாமல், சிந்திக்கத்தக்கவர்களாக இல்லாமல் மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று பேச வர்றாங்க. யாரு? மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இந்த காலத்தில் அல்ல, நம்முடைய பாட்டா பாட்டி அந்த காலம் இருக்கிற கண்ணதாச காலம், பாகவத காலம், காயாத காரணத்தே நின்றுதா அந்த காலம் நம்ம பேச வந்தாங்க. யாரு? முதல் பேச்சாளராக பவத்வாரனா, செல்வி பவத்வாரனா அவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அந்த காலத்தில். தாய்க்கும் தமிழுக்கும் தலைவணக்கம். என் பேர் பவத்வாரகா. உத்தரகண்ட் தமிழ் சங்கத்தில் வந்திருக்க அனைவருக்குமே என்னோட அடுத்த வணக்கம். இன்னைக்கோட தலைப்பு வந்து வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ்றது அந்த காலமா இந்த காலமா. நான் வந்து அந்த காலம் பேசிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கலாம் 14 வயசு பொண்ணுக்கு எப்படி அந்த காலத்தை பத்தி தெரியும் அப்படின்ட்டு. எங்க அப்பா தாத்தா பாட்டி சொல்லி வச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த காலத்துல இருக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு. பாரதியார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த வந்து அந்த காலத்துல இருக்க பிள்ளைங்க மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த காலத்துல இருக்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு, மத்தியானம் வந்த பிறகு படிப்பு, இங்கிலீஷ் டியூஷன், சயின்ஸ் டியூஷன், மேத்ஸ் டியூஷன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டியூஷன் போறாங்க. ஆனா அவங்க விளையாடுறாங்க, ஃபோன்ல தான் விளையாடுறாங்க. ஆதாம் ஏவாள் காலத்துக்கு அவங்க வந்து வீல்ஸ் கண்டுபிடிச்சாங்க, சக்கரத்தை கண்டுபிடிச்சு நிறைய இப்போ வாகனங்கள் தான் வந்துச்சு. ஆனா அந்த நிறைய வாகனங்கள் எல்லாமே வந்து இப்போ பொல்யூஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ AQI அப்படின்ற ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 400க்கும் மேலே ஆயிடுச்சு. எப்படின்னா 200க்கு கீழே தான் எப்படி இருக்கணும், ஆனா அது 400க்கும் மேலே ஆயிடுச்சு. அடுத்தது வந்து மனுஷங்களுக்கு வந்து தேவையே வந்து சாப்பாடு தான். அந்த காலத்துல எல்லாருமே வந்து மல்டிகிரெயின் வந்து சாப்பிட்டாங்க. அதனால எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க. எப்படின்னா அரிசி, கோதுமை, கேழ்வரகு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மல்டிகிரெயின் சாப்பிட்டனால தான் அவங்க இப்போ வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க. அடுத்ததான் வந்து அவங்க வந்து எப்படி வந்து அவங்க வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சுன்னா, உணவுக்கேற்ற உழைப்பு, உழைப்புக்கேற்ற உணவு அப்படின்னு இருந்திருக்காங்க. அதனால அவங்க வந்து ஹெல்த்தியா இருந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல எப்படி இருக்காங்கன்னா, பாஸ்டா வேணும் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுறாங்க. ராயல் கோழி மாதிரி அதை சாப்பிட்டு அவங்க லைஃபே வந்து சின்னதாகிட்டே போகுது. அடுத்தது வந்து ஃபோன். இப்ப வந்து அந்த காலத்துல ஒரு தெருவில் ஒரே வீட்டில் தான் ஃபோன் இருந்துச்சு. அந்த தெருவில் யாருக்கு சொன்னாலும் அந்த ஃபோனை தான் பேசுவாங்க. எத்தனை மணிக்கு வந்தாலும் அவங்க அந்த ஃபோன் வச்சு பேசுவாங்க. அப்போ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆளுமே 4 ஃபோன் இருக்கு. ஃபோனை கண்டுபிடிச்சதே பேசுறது, ஆனா யாருமே பேசுறது இல்லை. 4 ஃபோன் வச்சுட்டு ஃபோனை வீடியோ பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறது மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. யார்கிட்டையும் 30 செகண்ட் மேலே பேச மாட்டேங்கிறாங்க. ஆக இப்போ வந்து ஃபோனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிராம் மட்டும் இருந்திருந்தாருன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. ஃபோனை கண்டுபிடிச்சு ஆமா. அடுத்ததான் வந்து பாட்டு வந்து இந்த காலத்துல வந்து பாட்டுக்கு இருக்கு. பாட்டு வந்து ஆனா அந்த காலத்துல ஒரு பாட்டுக்கு ஒரு கதை எப்படின்னா, அது ஒரு அப்படிங்கிற பாட்டுல வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காங்க. கண்போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படின்ற பாட்டுல அந்த பாட்டுல வந்து தத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காலத்தை பத்தி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நினைச்சேன். ஆனா ஒரு பாட்டுக்கு இந்த அர்த்தமே புரியல. அடுத்தது வந்து மெடிக்கல், அதாவது நம்ம இப்போ வந்து இப்போ நிறைய பொருள் உள்ள பாட்டு இருக்கு. அல்வா
அரிசலுக்கு நீக்கல் குத்து விட்டா கலக்கல் இவ்வளவு பொருள். இப்பதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நோயின்னு போனா அவங்க மாத்திரத்துக்கு இன்னும் 10 நோய் வர வைக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல நம்ம காய்ச்சல் இருந்தா பாட்டி வைக்கிற ரசம் வச்சே நம்ம காய்ச்சல் எல்லாம் ஓடி போயிடும். இப்போல்லாம் ஒரு வீட்டுக்கு பிக் பாஸ் மாதிரி அத்தனை கேமரா வைக்கிறோம். ஆனா அந்த காலத்துல ஒரு தெருவில் ஒரு பாட்டியே பொண்ணு கேமரா எல்லா வேலையும் அவங்களே பார்த்துருக்காங்க. கடைசியாக இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு விளம்பரம் வரும், அந்த காலம் அது 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 வசந்தன்பு காலம் வரும். ஆனா அதுதான் வசந்தமான காலம். இந்த காலம் வந்து என்னன்னா இம்சையான காலம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப சிறப்பான அந்த காலத்துல நாம ஆரோக்கியமா இருந்தோம். பாட்டிக்குள் தந்த ரசத்துல கூட நோய் போயிடுச்சு. அதாவது உணவே மருந்தாவ பயன்படுத்த, இப்ப மருந்துனா உணவு ஆயிடுச்சு சொல்றாங்க. காலையில சாப்பாடு முன்னா பின்னா இது பின்னு அது ஒண்ணு. அது தூங்குறதுக்கு முன்னாடி எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போறது வரை टैबलेट जो सुबह को उठ के साथ में जो चारपाई पकड़ने तक दवाई खाते रहना भाई, ये जिंदगी क्या? अपनी उनके ऐसा एक सवाल पूछा है. मतलब वो जो है पुराना जमाना है, जिंदगी की खुशी देने वाला जमाना है. பழங்கால காலம் மிகச்சிறந்த காலமாகவும் உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய காலமாகவும். எதுக்கிட்ட படிப்பு மட்டுமே வாழ்க்கையா இருப்பா? காலையில் எழுந்தவுடன் படிப்புன்னு சொன்னாரு. அப்படின்னா பாருங்க, இவங்க பார்த்தா காலையில மத்தியானம் சாயங்காலம் எல்லாமே படிப்பு 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 என்று ஆய்வு சொன்னாங்க. ஃபாஸ்ட் ஃபுட், நூடுல்ஸ், மேகி, பிரியாணி, அது இது சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு சாப்பிட்டு மனிதன் ஃபாஸ்டாக போய் சேர்த்து விடுகிறான் என்ற நல்ல கருத்து சொன்னார். ஒரு அழகான பாட்டு இது. வந்து நீங்க பாட்டு திரைப்படத்துல வராத பாட்டு. ஒரு உண்மையிலே ரொம்ப ரொம்ப டச்சப்படாது. அன்றைக்கே ஒரு நாடு இருந்ததே. நல்ல கேட்டுருங்க. ஒவ்வொரு வரிகளும் உணர்வுகளை அப்படியே பிடிச்சிருக்கக்கூடிய வரிகள். அன்றைக்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் நாடு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் உள்விட குளிர் இருந்ததே, அன்னவிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே, கதிர் ஒத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே, அந்நாட்டில் நிழல் இருந்ததே, மண்வெளியில் மரம் இருந்ததே, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் கூடியிருந்ததே, நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தில் சூடில்லை, தீவட்டி கொள்ளை இல்லையே, தின்பது எதுவும் நஞ்சில்லை, ஒரு வீட்டில் அடுப்பெரித்தால் மறு வீட்டில் பசுவில்லையே, ஒரு கட்டு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருடனே, நாடெங்கும் மதிகளிலே நடைவழி ஓடியிருந்ததே, 4 மணி போயிருந்ததே, நல்லோ சொல்லி விலை இருந்ததே, அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே, அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே, உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லை, உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லை, அந்நாட்டை கண்டவருண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ, அந்நாடு இறந்து போனதோ அது ஒரு கனவானதோ, அந்நாடு இறந்து போனதோ அது ஒரு கனவானதோ. அப்படி ஒரு நாடு, அது ஆரோக்கியமான நாடு. ஆறு ஓடி பிடிப்போம், மீன் குழி பிடிப்போம், வயல்வெளிகளில் அவன் கிளிவது. இப்ப எதுவுமே இல்லையா? இதுவா போதால் இல்லை இல்லை, இந்த காலம்தான் வளர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் எல்லாத்துக்கும் சிறந்த காலம் பேச வர்றாங்க. அன்பு நண்பர் கார்த்திகேயன் அவர்கள் மிகச்சிறந்த காலம், பொற்காலம் இந்த காலம், நவீனமான இந்த காலம். அப்பப்போ அப்படி உங்க கடவுளிகளை குறிப்பிட்டிருந்தால் அவங்க பிற்காலத்தில் சிறப்பாக
உத்தரகாண்ட் தமிழ் சங்கம் 9ஆம் ஆண்டு விழாவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. 1 ஆண்டுகள் அல்லவா, 2 ஆண்டுகள் அல்ல, 9 ஆண்டுகள். 9 ஆண்டுகள் எத்தனை சூழல்களையும் கஷ்டங்களையும் தாங்கி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நிக்கிறாங்கன்னா அவங்க நமக்காக நிக்கிறாங்க, நாம அவங்களுக்காக நிக்கிறோம். இதை நம்ம பெருமைப்பட்டுக்கணும். என்னைக்குமே இங்க வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களையும் நான் சந்தோஷமா வரவேற்கிறேன். அவங்களோட இன்னும் பேசணும், பழகுறேன். அடுத்தடுத்த ஆண்டுகளை எதிர்நோக்கி காத்திருப்பேன். ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா, உலக செம்மொழின்னு எப்படிங்க எடுத்துக்க முடியும்? செம்மையான மொழி, தானாகவே தனித்து இயக்கும் ஆற்றல் பெற்ற மொழி, அப்படி தானாகவே சொந்த இலக்கியங்கள் கொண்டிருக்கக்கூடிய மொழி. அப்படி எத்தனை மொழிகளையே வேலை என்ன முடியும்? குறிப்பா உலக கணிப்புப்படி 6 மொழி செம்மொழியா அங்கீகரிச்சிருக்காங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ் அது கொஞ்சம் என்னன்னு சொல்லிருங்க. கடைசியில நம்ம மொழியை நான் சொல்லிடுறேன். எது? தமிழ், இலக்கம், லத்தீன், சைனீஸ், மேண்ட்ரின், இப்படி ஒரு ஆனா கண்டிப்பா அதாவது இந்த 5 மொழியுமே பேச தெரியாதவர்களை அவதூறா சொல்லுவாங்க அந்த இனத்தவர்களை. ஆனால் நம் தமிழ் மொழியை மட்டும்தான் அவர்கள் சொல்லுவார்கள். பேச தெரியவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் மக்களே. கனியன் பூங்கன்றால் சொன்னா ஐயா முதல்ல சொல்றாரு, யாரும் ஊரே யாவரும் கேள்வி, நீயும் கற்றுக்கொள் பிறக்கும் கற்றுக்கொடு. இதுதான் தமிழ் மரபு, தமிழ் பண்பாடு. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க தமிழை கற்றுக் கொடுங்கள், தமிழை நேசிக்க கற்றுக் கொடுங்கள், தமிழ் பெருமை சொல்லி அவர்கள் வளரும். ஓகேங்க, இப்ப நம்ம தலைப்புகளை போயிருந்தாங்க. இந்த காலமே ஆனந்தமான வாழ்க்கை இந்த காலம். வாழ்க்கைய எப்படி எடுத்துக்கலாம்? என்னென்ன விஷயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை சந்தோஷம் சொல்லிக்க முடியும்? வாழ்க்கை எல்லாம் நான் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஐயா, வாழ்க்கை சரி, இப்ப வாழ்க்கை நான் எடுத்துக்கலாமா நாம்னு எடுத்துக்கலாமா? நாம எடுக்கிறது தானே. உலகத்தில் உள்ள எல்லா உயிரினும் சரி மக்களும் சரி கலந்ததுதான் வாழ்க்கை இல்லையா? அந்த காலம் பாப்பா முன்னாடி பேசுறாங்க போயிட்டு அந்த காலத்துக்கு சரி ஒருவேளை நம்ம தப்பான கைது எடுத்துக்கோமோ பாப்போம். அந்த காலத்துல சொன்னாங்க அவ்வையாரெல்லாம் சரி பாத்தீங்களா, அவங்க பாட்டு சொன்ன கதையை கேட்டு வளர்ந்துருப்பாங்க போல. இப்ப யூடியூப்னா எனக்கு தெரியாது, இன்ஸ்டாகிராம்னா கூட எனக்கு தெரியாது போல. எப்ப பேருக்கு ட்விட்டர் இருக்கீங்களா கேட்கல, ஏன்னா அந்த காலத்துல போயிட்டாங்க. இப்போ அவங்க எது சொல்றதா கூட அழகா கடிதம் சொல்லுவாங்க போல. இன்னும் இதுல என்ன தெரியுமா பாவம், நாங்க கண்டுபிடிச்சதான் அனுபவிச்சுக்குவாங்க. ஆனா அவங்க சொல்றது அந்த காலம்யா. சரி, அது கூட விட்டுருக்கீங்க ஐயா. அந்த காலத்துல ஆண் பெண் சம உரிமை இருந்ததா? அது நான் இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா அது ஜட்ஜ்மெண்ட் அவர் சொல்ல முடியாது. அதாவது அந்த காலத்துல ஆண் பெண் சம உரிமை பேசப்பட்டது ஒழிய குடிக்கப்படவில்லை. ஆனா இந்த காலத்துல பாத்துக்கோங்க மக்களே, உண்மையை சொல்றேன். இன்னைக்கு வீட்டுல 3 பேர் உண்மை சமைச்சா சாப்பிடுவாங்க. அன்னைக்கு வழியிலன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு ஆர்டர் போடுவாங்க, இதை நீங்க செய்யணும்னு அவங்க சமையலையே பூட்டி வைக்காங்க. இந்த காலம் அப்படி இல்லைங்க. நம்ம பசங்க நீ செய்ய முடியும்னா விடுமா, நான் செய்யறேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணும், இதெல்லாம் வாழ்க்கைக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான இது. அதாவது சமத்துவமா மனைவிக்கு அவங்க தாலி கட்டினாங்கன்னா இவங்க வெங்காயம் வெட்டி கொடுப்போம், கடுகு போடுவோம், சீரகம் போடுவோம். இல்லையே பார்த்துக்கலாம். அப்புறம் ஏன் சொன்னாங்க, அந்த காலத்துல பெண் கல்வின்றது ரொம்ப ஆச்சரியமா பார்க்கப்பட்ட ஒரு பொருள். அப்ப எப்படிங்க சந்தோஷம் இருக்கும்? எல்லாருமே சமம்னா எல்லாருமே நல்லா படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அந்த காலத்துல அதெல்லாம் நடக்கிறப்ப. பட் இந்த காலத்துல பாருங்க, நம்ம சம்பாதிக்கிறத விட அவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க. நம்ம எந்த நேரத்தை ரீச் பண்ண நினைச்சோமோ இன்னைக்கு வரைக்கும் ரீச் பண்றாங்க. இதை புரிஞ்சுக்கணும். இதை நம்ம பார்த்து என்ன கத்துக்கணும்னா, இந்த காலம் அவ்வளவு விஷயங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கு இந்த காலகட்டம். அப்புறம் எங்க சொன்னாங்க, ஏதோ அந்த காலம்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப நல்லதெல்லாம் சொன்னாங்க, நல்லது மட்டுமே செஞ்சாங்க அப்படி இப்படின்னாங்க. பட் இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல சமுதாய மாற்றம் எந்த அளவுக்கு இருந்தது? சமுதாய மாற்றம் அந்த காலத்துல ஒருத்தனை குறை சொல்வதற்காக மட்டும்தான் சமுதாயம் இருந்ததே ஒழிய அவனுடைய தவறு சுட்டி காட்டி நீ இதை பண்ணாத, இதை செய்யாத சொல்றதுக்கே அப்ப ஆளுங்க பண்ணி. ஆனா இந்த காலகட்டம் அப்படி இல்லையா? தேக்கி டிசிபா வாமாப்ல பாத்துக்கலாம், பிரியா உள்ள என்ன போயிட்டு இப்ப கூட நான் இங்க ஃபங்க்ஷன் வரதுக்கு முன்னாடி அக்காங்கெல்லாம் பார்த்தாங்க. என்ன கண்ணே கல்யாணம் ஆகலையா? ஆமாக்கா கல்யாணம் ஆகல. ஐயா நோட் பண்ணிக்கணும், கல்யாணம் ஆகல.
சொன்னாங்க. இது கல்யாண மாலை பட்டிமன்றம் கிடையாது. அதை இருக்கீங்க நம்ம எதிர்பார்த்து என்ன நினைக்கிறது? நம்ம மோகன் சார் சொல்லுங்கம்மா, மாட்டு பொண்ணா வேணுமா, எப்படி சொல்லுங்க. அது கேட்கறப்ப எனக்கு அந்த ஆசையா வருது சொல்லலாங்க. பட் பரவாயில்ல விடுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அடுத்த துபாயில ஒரு கல்யாண மாலை பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். இப்ப கூப்பிடுறீங்க போயிடலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட கேட்டாங்க, என்ன சொன்னாங்க, விடுங்கண்ணே உனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்துட்டு போறா, ஆல்ரெடி எங்கேயோ பிறந்துருப்பா, உனக்குன்னு வருவா, அவங்க என்னுடைய கவலையை எப்படி மாற்றாங்க, என்னை சந்தோஷப்படுத்துறாங்க, அவங்களுக்கு தெரியும் நடக்கும், கொஞ்சம் தாமதமாக நடக்கும், இது இல்லாம வாழ்க்கை உற்சாகமான வழிகள். வார்த்தைகள் இந்த காலம் தான். ஆமாங்க, அந்த காலத்துல என்ன ஆர்வம் சொன்னாங்க, அந்த காலத்துல என்ன உண்மை யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க, சொல்ல வரல, ஆட்கள் கம்மி, ஆட்கள் குறைவாக இருந்தார்கள். இன்று வந்து நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் தட்டி கொடுக்க முடியுது. அந்த காலத்துல நம்ம அப்பாட்ட போயிட்டு அப்பா எனக்கு அது வேணும் இது வேணும் நம்ம கேட்க மாட்டோம். கேட்டா அப்பாவுடைய வந்து வழிகளை வந்து அந்த காலம் சொல்லவே மறைச்சிட்டாங்க. அதுதான் இப்ப குண்டா இருந்தா என்ன கொலஸ்ட்ராலான்னு கேட்கறான், ஒல்லியா இருந்தா சுகரான்னு கேட்கறான், ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பிபியாங்கிறான். எதுவுமே பேசலன்னா ஏதாவது பிரச்சனையான்னு சொல்றான். ஐயா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மகன் தந்தை மகன் உறவே பாத்தீங்கன்னா பேச முடியாமல் இருந்தது. ஆனா இந்த காலகட்டம் அப்படி இல்லையா, இன்ஸ்டாகிராம் எடுத்து பாருங்க, யூடியூபை எடுத்து பாருங்க. ஐயா நீங்களே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காலத்தை நினைக்கிறோம், நம்மளும் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். தெரிஞ்சுக்காங்க ஐயா யூடியூப் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த காலத்துல குறுக்க போறாருன்னு நம்புறேன். ஆனா அந்த காலத்துக்கு ஐயா, அதாவது அந்த காலத்தை ஒப்பிடும்போது நம்ம தாய் தந்தையுடைய வந்துட்டு அம்மா மட்டும்தான். அம்மானா எல்லாமே, அம்மா தான் வந்து சமைச்சு போடுவாங்க, அம்மா தான் வந்து எனக்கு பழுப்பு போடுவாங்க, தூங்க வைப்பாங்க. ஆனா அப்பாவோட வழிகள் மறக்கப்பட்டது. ஆனா இந்த காலத்துல தான் சொல்றோம், அப்பா கடை வந்துட்டு அவங்களோட வழிகளை வந்து ஆன்லைன் மூலமா பண்றோம். நேரடியா சொல்ல முடியும்னா கூட அவங்களுடைய வழிகளை நாங்க போஸ்ட் பண்ணி அவங்க காட்டுறோம். அப்ப உறவுகள் நீங்க மேம்படுத்துதாங்க இந்த காலம். மறைமுகமான சில பிரச்சனைகளை மறைமுகமா சொல்ல முடியாத அளவு சொல்ல முடியாது. யாரும் முகத்தை பார்த்து அவர்களை பெருசொல்வது சரிங்களையா. அப்புறம் சொன்னாங்க, அந்த காலத்துல வந்துட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசக்கூட முடியாது. பொண்ணுகிட்ட போக பேசினாங்க டக்குன்னு வந்து யாருனாலையும் என்ன கூட அப்படி இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் பாட்டி தான் சொன்னாங்க, அந்த ஒரு பாட்டி தாங்க கோழியை கொடுத்துட்டோம், எங்கிட்டா இருக்கோம். நம்ம அந்த பொண்ணை வந்து அட்ரஸ் ஏதோ கேட்டுருவோம், நம்மளும் இது இப்படி இருக்கோம். அந்த பையனை ரொம்ப நேரமா இந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாம்பா. அது பாட்டி வந்து ஏரியாவுக்கு ஒரு பாட்டி இருந்தா போதுமா, அந்த ஒரு பாட்டி இருந்தா ஏரியா மாதிரியே இருந்துச்சு. நம்ம 2 நிமிஷம் தான் பேசிருப்போம். அந்த பாட்டி சொல்ற கதையை கேட்டதுமே நம்ம அப்பாவுக்கு நம்ம கோபம் வேண்டா, பொட்டப்படியில பேசுறாங்க போட்ட வெடி பாருங்க. அந்த மாதிரி அடி வாங்கி உத வாங்கி நம்ம எப்படாவது ஒரு நார்மல், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் பழகினாலே தவறாக புரியுது. அந்த ஒரு கடிதத்தை வச்சுட்டே எனக்கு வீட்டு பாடம் எழுதி தெரியாது கேட்டிருப்பேன், சொல்ல தெரியாது எழுதி கொடுத்துருப்பேன், லவ் வெளுத்துருவாங்க. சரி அப்பதான் போய், ஆனா என்று சொல்லி திட்டத்தகாத சொல்லதா ஆமாங்க. வரேன் இருக்கேன் ஐயா, அதைதான் சொல்ல வரேன். ஆணும் பெண்ணும் நார்மலாக ஒரு பழகினாலே அதை வந்து தவறா புரிந்து கொண்டது அந்த காலம். இந்த காலம் வந்து டேக் எடுத்துக்கிறாங்க. அவன் நண்பன் நான் நண்பன், பேசுங்கள் பழகுங்கள், தவறுகளை எதுவும் செய்ய வேண்டாம் என்று உறக்கும் சொல்லி செய்கிறாங்க. பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து வெளியே வருவாங்க ஐயா. அதுக்கப்புறம் சொன்னாங்க, திரைப்படம் பாட்டெல்லாம் வேற பாட்டு கேட்டுருந்தாங்க. இந்த காலத்தில் வந்துட்டு நாங்கள் மட்டும் அந்த காலத்தில் நல்ல நல்ல பாட்டெல்லாம் எழுதணும், நல்ல நல்ல கவிதைகள்லாம் சொன்னோம், நீங்களும் என்னப்பா பாட்டு எழுதுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா. ஐயா இந்த காலத்தில் வந்துட்டு மெய்யழகன்னு ஒரு படம் வந்துச்சு. எத்தனை பேர் நீங்க பாத்தீங்க? மெய்யழகன்னு ஒரு படம் பாத்தீங்களா? மாட்டிட்டாங்க. மெய்யழகன் அதாவது ஒரு ஆண் இன்னொரு ஆண் மீது வைத்த அன்பை வந்துட்டு எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவு அழகாக வெளிப்படுத்தினாங்க. இதை நீங்க வந்து சந்தோஷமான வாழ்க்கையை ஒப்புக்கொள்ள முடியாது ஐயா. சொல்லுங்க பாருங்க, நட்புக்கு முன்னுங்கிறாங்க சரிங்களா ஐயா. அதுக்கப்புறம் சொன்னாங்க லவ் வருங்க. அந்த குழந்தை வந்து ஒரு மரத்தை நெட்டி வச்சு தினமும் தோண்டி பார்த்துட்டே இருக்கணும். அவங்க அம்மா வந்துட்டு அழுவாங்க, அழுகுறதுன்னு கேட்கறதுக்கு அந்த குழந்தை சொல்லுவாங்க, அம்மா மரம் வச்ச நடவே இல்லாமா, வளரவே இல்லாமா அப்படின்றாங்க. அது அம்மா சொன்னாங்களா, கண்ணே நீ ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுன்னா அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் சீண்டி பார்க்கவே கூடாது. இப்படிதான் நீ சீண்டி பார்த்துட்டீங்கன்னா உன் கண்ணுக்கு அது தெரியாதுங்க, நீ அதை விட்டு பாரு, ஆழமரமா வசந்து நிற்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ஐயா வாழ்க்கைக்கு தேவையானது கிடையாதுங்களா? சரிங்களா, நான் அதெல்லாம் கூட விட்டுறேங்கய்யா. இப்ப கடைசி டவுன் நடிச்சாங்க இட்லி கடையில ஒரு படங்கய்யா. அதுல வந்துட்டு குலதெய்வத்தோட பெருமையை அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்கய்யா. குடும்பத்தோடு கோயிலுக்கு போங்க, குலதெய்வம் நம் முன்னோர்கள் கால் பதித்த இடம், நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடம். அதை நாம
எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் ஒரே ஒரு கவிதை சொல்லி உரையை முடக்கிறீங்க, சரிங்களா? அந்த காலம் சொல்லுது, இந்த காலத்தை பார்த்து என்ன வச்சுதான் நீ பெரிய ஆளாகிட்ட அப்படின்னு சொல்லுது. பட் இந்த காலம் ஒரு கவிதை சொல்லுது, நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடி என்று விளையாட்டி பிரித்து விடுவோம் என்று எண்ணவே இல்லை. பிரிந்தால்தான் நல்லது. அந்த காலம் இறந்த காலமானாலும் நிகழ்காலத்துக்கு அது ஒரு உதாரணம், எதிர்காலத்துக்கு நிகழ்காலம் ஒரு உதாரணம். ஆகையால் எந்த காலமாக இருந்தாலும் நாம் இந்த காலத்தை பார்க்கிறோம் என்றால் இந்த காலத்தையும் நாம் அன்போடும் பண்போடும் நேசித்து வாழ்கிறோம் என்று சொல்லி அந்த ஆனந்தமான வாழ்க்கைக்கு இந்த காலமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறாங்க கார்த்திகேயன். ஆணித்தரமான கருத்துக்களை வச்சிருக்காங்க. அப்பா முன்னாடி வர்றதுக்கே பயப்படுவான், இப்ப அப்படி இல்லை. தந்தை கூட மகனிடம் நட்பாக பழகுறாங்க. உண்மையோ இதுதான். அதாவது சொல்லுவாங்க, தாய் தன்னுடைய குழந்தையை இடுப்பில் எடுத்து வச்சிருப்பான். தாய் எங்க போனாலும் இடுப்பில் எடுத்து வச்சிருப்பான். தகப்பன் பெரும்பாலான கிராமங்கள்ல எப்படி வச்சிருப்பான் தெரியுமா? தோல்ல வச்சிருப்பான் தகப்பன். இல்லைன்னு சொன்னா மார்பல் நடத்தி வச்சிருப்பான். இது பார்த்துருக்கேன். இப்போ உள்ள தந்தையை கூட இப்படி வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த உயரத்தை பார்த்தீர்கள் என்றால் குழந்தையின் உயரம் தந்தையின் தலையை விட உயரமாக இருக்கும். தாய் கூட தன்னுடைய குழந்தையை இடுப்பில் வைத்து நான் பார்த்த உலகத்தை பார்ப்பதனை பார்ப்பதில்லை என்பாள். தந்தை மட்டுமே தன்னுடைய குழந்தையை தோள் மீது வைத்து மகனே மகளே நான் பார்த்த உயரத்தை மட்டுமல்ல என்னை விட உயரமான உயரத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காட்டக்கூடிய தந்தையுடைய ஒரு தந்தை. அது இந்த காலத்தில் வாழ்க்கையில் தாயா இருக்காங்க. அப்படிப்பட்ட தந்தைக்கு ஒரு நல்ல கருத்து. தந்தையும் மகனும் நண்பர்கள் கூட பழகக்கூடிய காலம் இந்த காலம். இப்ப அடுத்தால வரப்போறாங்க யாரு? ஒரு ராணுவ அதிகாரி சீருடப்பட்டெல்லாம் போட்டுப்பாங்க, தொப்பி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லை, அவர் பேரா பிடிக்க தெரியல அதிகாரி. மௌனத்தில் சாதனை என்ற ஒரு கவிதை நூலை படைத்தவர், மழை நீண்ட தருணங்கள் என்ற கவிதை நூலை படைத்தவர், மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், சமூக இந்தியாவிற்கு பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இலக்கியத்தில் தன்னுடைய தடங்களை ஆழமாக பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர் வினோத் பரமானந்தன் அவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தந்தது அந்த காலம்தான். இந்த காலத்தில் மகிழ்ச்சியே இல்லையே, எங்கேயா மகிழ்ச்சி இருக்கு? அந்த காலம்தான் பொற்காலம், அந்த காலம் தான் புனிதமான காலம், அந்த காலம் தான் வசந்த காலம் என்று தன்னுடைய கருத்தில் வைத்து வருகிறார். தாய் தமிழ் சுவைக்கும் சென்றான தமிழ் பதிவு கொண்டிருக்கும் உத்தரகாண்ட் தமிழ் சங்க அவைக்கும் பைய தமிழ் பழகி வரும் இந்த பட்டாளத்தானின் பரிமாண வணக்கத்தோடு உண்மை பேச வந்திருக்கும் எண்ணணிக்கும் உளறி பேச வந்திருக்கும் எதிரணிக்கும் அடுத்த வணக்கத்தை தெரிவித்து தலையில் மையேற்காமல் தலைமையேற்க வந்திருக்கும் தலைமை ஏற்க வந்திருக்கும் ஐயா காமராஜ் அவர்களுக்கு அடுத்த வணக்கத்தோடு என் உரையை துவங்குகிறேன். ஐயா, ஆனந்தமான வாழ்க்கை அந்த காலம்தான் அப்படின்னு நான் ஏன் பேச வந்திருக்கேன் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, இதுக்கு எல்லாரையும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கையை பிடிச்சு கூட்டு போலாம் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த அணியில் பேச வந்திருக்கேன். அன்றைய நாள் எப்படி இருந்தது அப்படின்னா, அன்று பூமி மெதுவாக தோன்றது. உலகின் மீதும் என் உறவுகள் மீதும் எனக்கு அதிகமாக நம்பிக்கை இருந்தது. என் வீட்டில் ஒரே ஒரு சைக்கிள் இருந்தது. அதில் என் அண்ணன் வந்து சீட்டில் உட்காந்து ஓட்டுவான், நான் அதை ஊடுகள் போட்டு ஓட்டுவேன். அந்த ஒரே சைக்கிள் அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது எங்களுக்கு. சூரியனை பார்த்து நாங்கள் நேரம் சொன்னோம். எங்களை எழுப்பிவிட அலாரம் இல்லை, குயில்கள் இருந்தது எங்களுக்கு. எங்களை எழுப்பிவிட அலாரம் தேவையில்லை, டியூன் பண்ண நம்பிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி எங்களை எழுப்பிவிட குயில்கள் இருந்தது எங்களுக்கு. கலோரி பார்த்து சாப்பிடவில்லை. நான் இட்லியில 100 கலோரி, வடையில 1000 கலோரி, அப்படி கலோரி பார்த்து சாப்பிடவில்லை. நாங்கள் செய்யும் வேலையில் நாங்கள் உண்ட கல்லும் கூட நனைந்து போனது. சாப்பாட்டையே மருந்து போல சாப்பிட்டோம். அந்த காலத்துல சாப்பாட்டையே மருந்து போல சாப்பிட்டோம். நீங்க இன்னைக்கு மருந்தையே சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்க. எப்போதும் பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்தே ரசம் வைப்பாங்க. ஆசை குறைவாக இருந்தது, அன்பு அதிகமாக இருந்தது. காதலிக்கவோ
ஒரு கவிதை எழுதவோ எங்களுக்கெல்லாம் காத்திருக்க பழகி கொடுத்திருந்தது அன்றைய காலம். கார்த்திகேயன் வந்து ஸ்டேஜ் வரும்போதே ஏறும்போதே கை தட்டிக்கிட்டு வர பேசவே இல்லை. அது கை தட்டு காத்து அப்ப கரகாட்ட மாதிரி இல்லையா? அந்த காத்திருக்க தெரியவில்லை. இந்த பையனை பார்க்கும் போது சிவாஜி கணேசன் மாதிரியும் அந்த பொண்ணை பார்க்கும் போது பத்மினி மாதிரி இருக்கிற மாதிரி காத்திருக்கவே பழக்கப்படாத எதிரணிக்கு வந்து அந்த காலத்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்றது வந்து கேள்வி வச்சுக்கிறேன். அடுத்ததான் வந்து கார்த்திகேயன் வந்து ஒரு சுயமான நிகழ்ச்சி மாதிரி வந்து கல்யாணம் ஆகல அதெல்லாம் சொல்லிட்டு லவ் கூட சொல்றாரு அந்த மரம் நட்ட சீனை பத்தி. அதே பாட்டு இன்னொரு சீன் சொல்றேன். ஒரே ஒரு சீன் தான், ஒரே ஒரு நைட்டு போனை மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் அந்த படமே. போனை மாத்திர நம்ம பேருக்கு எந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது அந்த படமே. அதுதான் இந்த காலம். அடுத்த வந்து ஆண் பெண் சமூகம் இல்லை அப்படின்னு பேசினார். ஐயா 100 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியார் அவர்கள் போட்ட விதை தான் இன்னைக்கு வந்து மரமா பிடிச்சா அப்படின்னு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பேசுகிறேன். என்ன கிருஷ்ணாவுக்கு பேசாத சமூகமையா? என்ன கிருஷ்ணன் மதுரை நிறைய படங்கள்ல அழகா பேசிட்டாங்க சமத்துவத்தை பத்தி. அன்று அவர்கள் இட்ட விதை நீங்க வந்து அந்த விதை எடுத்து ஆண் பெண் சமம் இல்லாத விதை நீங்க எடுத்து நம்பிக்கை இல்லாம பார்த்தனால அவங்களுக்கு சமூகமை தெரியல. அன்று பெரியார் என்ன கிருஷ்ணன் இட்ட விதைகள் தான் இந்த பிடிச்சமாய் மாறி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்றேன். நான் சொல்ல இந்த காத்திருக்க வந்து யாருக்குமே நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதை வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து தனக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு நாள்ல டெலிவரி ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் 24 hours. அதுக்கடுத்து பிரைம் டெலிவரி ஆர்டர் 50 எக்ஸ்ட்ரா. அதுக்கடுத்து வந்து டெலிவரி வந்துச்சு. எதை ஆர்டர் பண்ணலாம் இப்போ 2 நிமிஷத்துல வந்துச்சுங்க. எதை ஆர்டர் 2 நிமிஷத்துல கிடைக்குது. படாது சாப்பிட்டு படான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி உங்களுடைய ஆசையை பணமாக மாற்றி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய காலம் அப்படிங்கிறத என்னோட பதிவு வச்சுக்கிட்டு அடுத்த மருத்துவத்தை பற்றி ஐயா பேசினாங்க. ஐயா அன்னைக்கெல்லாம் நார்மல் டெலிவரி தான் இருந்துச்சு. என்னோட அப்பா கூட பிறந்தவங்க 6 பேர், நாங்கள் 3 பேர், எல்லாமே நார்மல் டெலிவரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு போய் டெலிவரி நார்மல் டெலிவரி கேட்டால் உலக அதிசயமாக பார்க்குறாங்க. நார்மல் டெலிவரி மருத்துவம் பேராசையின் காரணமாக ஆசையாக மாறி போய் பணத்திற்கு ஓட தொடங்கி இருக்கிறது இன்றைய காலம். ஊருக்கு சேர்த்து ஐயா நான் சொன்னல என் அப்பாவோட பிறந்தவங்க 8 பேர், என் கூட பிறந்த 3 பேர். இப்படியே பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு அவ்வளவு டிப்ரெஷன், அவ்வளவு பிரஷரோட ஊருக்கு தெருக்கு செயற்கை கருத்தரிப்பு மையம் அதுலேயும் 30% டிஸ்கவுண்ட். 7 வருடத்துல நல்லா வானவில் தான் பார்த்தேன். என் வயசுல 7 வருடத்துல வானவில் பார்த்தேன். இன்னைக்கு 7 வருடத்துல டெய்லி மாத்திரையை பார்த்துட்டு இருக்கேன். மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க 7 வருடத்துல கலர் கலரா மாத்திரை. ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு மாத்திரை, ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு கலர்ல ஒரு மாத்திரை. இப்படியான வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை. அடுத்த உணவு பத்தி சொல்லலாம். வேற ஒண்ணும் பண்ண வேணாம், எதை வேணாலும் உற்பத்தி பண்ணிக்கங்க. இன்னைக்கு எதை வேணாலும் ஒரே ஒரு வார்த்தை சேர்த்தீங்கன்னா போதும், ஆர்கானிக். இது வந்து ஆர்கானிக் தானியம் குடிக்கலாம் தலைமுறைகிட்ட. ஆர்கானிக்ல ஒரு வார்த்தை சேர்த்தோம்னா போதும், எதை வேணாலும் வாங்குவதற்கு தயாராக இருப்பவர்கள். ஆர்கானிக் தான் இல்லையா, இயற்கையா விளைஞ்சது தான் ஆர்கானிக். அப்போ அது ஒரு பாக்கெட் ஆர்கானிக் அப்படின்னா அந்த மற்ற பாக்கெட் எப்படி கிடைச்சது அப்படிங்கிற கேள்வி கூட இல்லாத இந்த காலம். அந்த காலத்தை பற்றி என்ன புரிதோடு இருந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுக்கிறேன். அடுத்து வந்து சகோதரி வந்து ஜிம்முக்கு போன ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அன்னைக்கு என்னோட அம்மாவும் என்னோட சகோதரியும் அந்த ஆட்டுக்களி அம்முக்களி ஆட்டுமே அந்த ஜிம்முக்கு போகவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்கம்மா. அப்ப அடிச்சாட்டியே எங்க அப்பா எவ்வளவு வருஷத்துக்கு ஜிம்முக்கு போவாங்க. அவங்க அன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டு அனுப்பிருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்காக ஜிம்முக்கு அனுப்பல. இப்போ வந்து குழந்தை நெஞ்சிலிருந்து போற கல்லு சுட்ட ஆரம்பிச்சு அன்னைக்கு பிடிச்சி அன்னைக்கோட போச்சு. பரமேஸ்வர சகோதரி வந்து பூமி சட்னி ஆடுறதே பூமி கொடுத்துருவாரு. காலையில் வந்து சட்னி ஆடி பிள்ளை ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு இன்னைக்கு ஜிம்முக்கு வர போகணும் பார்த்து. நடுவில் ஒரு விளையாட்டு நம்ம சின்ன விளையாட்டு, இந்த கையை வச்சுட்டு சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்து, ரசம் ஊத்து, தயிர் ஊத்து, அது கழுவி எல்லாம் மொத்தமாக கரைச்சிட்டு மாமா கொஞ்சம் கொடு, தாத்தா கொஞ்சம் கொடு, பாட்டி கொஞ்சம் கொடு, அவங்க ஊர்ல எல்லாத்தையும் கொடுப்போம். இது முக்கியப்படி நடுவர்கள் அந்த காலத்தில் அறம் சார்ந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள். எல்லாமே சாப்பிட்டு முடிச்ச பிறகு கல்வி காக்காய் கூத்து, கல்வி குருவி கூத்து, இதைத்தான் அன்றைய வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது. மிச்சம் இருக்க அந்த உணவு வந்து
காக்கைக்கும் குருவிக்கும் கூட பயன்பட வேண்டும் என்ற அறம் சார்ந்த ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தது. கோலம் கூட அரிசிமாவில் கோலம் போட்டோம், பூசணி பூல கோலம் போட்டோம், அந்த பூசணி பூவை கூட ஒரு நாள் சாப்பிட்டு போவோம் அப்படிங்கிற இப்படியான அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அந்த காலத்தவர்கள். இதெல்லாம் தெரியாம எச்சிலை கூட பிற உயிர்களுக்கு கொடுக்காத காலம் அந்த காலத்துல. அதுக்கடுத்து ஐயா பத்தி சொன்னாங்க, நடுவரையா வந்து லெட்டர்னா 10 நாள் ஆகும் போறதுக்கு, வர்றதுக்கு 10 நாள் ஆகும், இவ்வளவு நாள் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், அந்த காலத்துல நாங்க லெட்டர் போட்டிருந்தா கூட 15 நாள் லெட்டர் போய் சேர்ந்துருக்கோம். ஐயா லெட்டர் போட்டு மாற்றங்கள 10 நாளைக்கு முன்னாடி கிளம்பிருந்தா கூட இல்ல பூபதி சார் புறாக்கால கட்டி விட்டுருவாரு. புறாக்கால கட்டி கரெக்டா விட்டுருவாரு. புறாக்கால கட்டிருப்பாரு. நடுரையா வந்து 10 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி இருந்தா கூட கண்டிப்பா வந்து சேர்ந்துருவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது அந்த காலத்தில். ஆனால் நேற்று அந்த இண்டிகோ பிளைட்ல ஏறிக்கிட்டு பறக்குமா பறக்காதா, வருமா வராதா அப்படின்னு டென்ஷனோட இருந்த இந்த காலம் வர வேண்டிய ஒரு பேச்சாளர் வரலையா நடுவர்களே? அந்த அவசரத்தை திடீர்னு தயாரித்த உமாவுடைய மகள் ஒரு பேச்சாளர் வர முடியல, ஒரு பிளைட் கேன்சல் ஆனால. இப்படியான ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த காலம் ஒரு இனிமையானது எப்படி தெரிஞ்சு தெரியல. இன்னைக்கு நேற்று பிளைட் கேன்சல் பிளைட் இன்னும் யாரும் உட்காந்துருக்காங்க. விண்வெளி கூட போயிட்டீங்க, விண்வெளி கூட போயாச்சு. அன்னைக்கெல்லாம் யாராவது அந்த அட்ரஸ் கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லை, அவங்களே கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அந்த கெஸ்ட் கூட உட்காந்து அவங்களுக்கு காசு கொடுத்து போவாங்க. ஆனா இன்னைக்கு கூகுள் அட்ரஸ் கேட்டோம்னா எங்கெங்கயோ சுத்தம் நீங்க வர்றதுக்கே நான் கூகுள் அட்ரஸ் போட்டா மீரட்ல இருந்து ஹரியானா வரைக்கும் நான் 1.5 நாள் வந்துட்டேன். கூகுள் மேப் போட்டு இங்க வர்றதுக்கு எனக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சுத்த விட்டுட்டு முட்டுச்சந்திர அப்படி நிப்பாட்டிட்டு தாவடா தாவு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதையை காட்டும் கூகுள். இதுதான் இன்றைய டெக்னாலஜி. உங்களுக்கு உண்மையில அறிவு நானே அறிவுப்பட்டிருக்கேன். திருப்பி சொல்லிட்டா நடுவையாக. அதே மாதிரி மன நிம்மதியும் நம்பிக்கையும் இருந்தது அந்த காலத்தில். இன்னைக்கு பேராசைப்பட்ட யுகத்துல வந்து பிக் பாஸ் மாதிரி தெருக்கு சிசிடிவி கேமரா, ரூம் கூட சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சுட்டு இவ்வளவு கேமரா வச்சுட்டு கதவு போட்டு கூட்டு போட்டுட்டு அதை பிடிச்சி 4 தடவை தொங்கிட்டு அதுக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டு அந்த வாட்ச்மேன்கள் நம்பிக்கை இல்லாம அந்த வாட்ச்மேன் கரெக்டா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல உட்காந்து சிசிடிவி பார்த்துட்டு அவர் ஆபீஸ்ல உட்காந்து வாட்ச்மேனை பார்த்துட்டு இருக்காரு இந்த காலத்துல. இதுதான் இந்த காலம் உங்களுக்கு நம்பிக்கையும் வாய்ப்புகளும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு எல்லாருமே நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான 2 விஷயம் தான் பண்றாங்க. நேரம் இருந்தா புக் பண்றது, நேரம் இருந்தா புக் பண்றது, இல்லைன்னா அதே சாப்பாட்டை புக் பண்றது. இந்த 2 வேலையும் நடந்துட்டு அதுல அந்த 2 நிமிஷத்துல என்ன புக் பண்றாங்க அப்படின்னா மேகி தான் புக் பண்றாங்க. யூடியூப்பை பார்த்து ஐயா கேட்டாரு, யூடியூப் தெரியுமா இன்ஸ்டாகிராம் தெரியுமான்னு. நீங்க எல்லாம் மேகி பண்றதா யூடியூப்ல பார்த்து கத்துட்டு இருக்கீங்க. ஐயா நாங்க அந்த காலத்துல வந்து நானும் திருவிழாவில் தொடர்ந்து போயிருக்கேன். எங்க ஊர் முத்தானம்மன் திருவிழா கூடூர்ல தேனிமாட்டில் திருவிழாவில் தொலைந்தவர்கள் நாங்கள், திருவிழாவையே தொலைத்தவர்கள் நீங்கள். நம்மளுக்கு திருவிழா என்னன்னு தெரியாது. ஆழ்ந்த கருத்து திருவிழாவுக்குள் தொலைத்தவர்கள் நாங்கள், திருவிழாக்களையே தொலைத்தவர்கள் நீங்கள். திருவிழா கூட்டத்தில் இருக்கிறவனே தெரியாது, அவ்வளவு திருவிழாக்கள் தொலைத்து போனோம் என்று திருவிழாக்களையே தொலைத்து நிற்கின்றோம் என்று அந்த திருவிழா எப்படி இருக்குன்னா மனைவிதான் பயமா சொல்லுறது. அந்த தாவணி கூட அவ்வளவு அழகா வச்சு திருவிழான்னு வந்தா அந்த கோவில் வர மாட்டா, ஹரிச்சந்திரன் போல பொய் பேச மாட்டாங்க. அவ்வளவு அழகா திருவிழாவை ரசித்தவர்கள் நாங்கள், திருவிழாவை குறைத்தவர்கள் நீங்கள். இவ்வளவுதான் பார்த்தாங்க பாவமா. ஆக நிறைவாக நான் ஒன்றை சொல் நிறைவு செய்கிறேன். நம்மால் இனிமேல் பருவமழை பெய்ய வந்து வாய்ப்பே இல்லையா, மிக சரியான பருவத்தில் சரியான மழை பெய்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்மால் ஐயா வந்து சொன்னாங்க. அதே போல்தான் அந்த காலம் பருவமழை போல இனிமேல் வந்து புயல் மழை தான் அதிகமாக பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலம் பருவமழை போல ரசிக்க முடிந்தது, ருசிக்க முடிந்தது. இன்றைய காலம் புயல் மழை போல இனிமேல் நிறைய வந்து பதில் சொல்லுக்கு இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் ஐயா சகோதரி வந்து பரமேஸ்வரன் சொன்னாங்க, காதல்னு ஒரு வேதம் 5ஆம் வேதம் வந்துருச்சு அப்படின்னு. அந்த 5ஆம் வேதம் வந்த பிறகு யாருக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க. ஆண் பாவம் கொள்ளாதது சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். படம் முழுக்க அந்த பொண்ணு இட்ஸ் மை சாய்ஸ் அந்த பொண்ணு கடைசியில் கல்யாணம் 1 மாசத்துல கோர்ட் பண்ணிருக்காங்க.
இட்ஸ் யுவர் சாய்ஸ். இதுதான் உங்களின் காலம். நிறைவாக கடந்த காலம் பொற்காலம், நிகழ்காலத்தில் வாழும் நீங்கள் எல்லாம் போர்க்காலத்தில் வாழ்கிறீர்கள். நாமல்ல நீங்கள் எல்லாம் என்ன பயன்படுத்தாது. எதுவுமே சொல்றீங்க, நீங்க கேட்டீங்க. கடந்த காலம் எப்போதுமே பொற்காலம், நிகழ்காலம் போர்க்களம். நிறைவாய் நினைத்து பார்க்க, வாழ்ந்ததை நினைத்து பார்க்க, நினைத்ததை வாழ்ந்து பார்க்க செய்தது, இனிமையாய் இருந்தது எல்லாம் அந்த காலமே சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நல்ல வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி. உண்மையே ரொம்ப சிறப்பா மருத்துவ பேசியிருக்காங்க. அந்த காலத்துல உணவு தான் நம்ம மருத்துவ தேவை கிடையாது. உணவே மருந்து. இப்ப எல்லாம் மருந்து தான் சாப்பிடுறது. ரொம்ப தெளிவான இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பழக்கத்துல இருக்கும். எங்க ஊர்ல கன்னியாகுமரி தான், அதுக்கு சொன்ன ஊரு. அந்த பழக்கத்திக்குள்ள கொஞ்சம் தயிர், அதுக்குள்ள 2 மிளகாய் அப்படி பிச்சு போட்டு, சின்ன வெங்காயம் இருக்கும், நாங்க உள்ளின்னு சொல்லுவோம். சின்ன வெங்காயத்தை அப்படி 2 கையெழுத்து அப்படி நசுக்கி உள்ள போட்டுட்டு, பக்கத்துல வந்து கருவாடு சுட்டு வச்சிருக்கோம். சுட்ட கருவாடு ஒரு அது தேங்காய் சிரட்டை, தேங்காய் துருவலுக்கு போகும்போது சிரட்டைன்னு சொல்லுவோம். அந்த சிரட்டையில சுட்டு வைத்த கருவாடு இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கும். இடது பக்கம் கஞ்சி, அதுக்குள்ள தயிர், அதுல 2 வெங்காயம், அதுக்குள்ள பச்சை மிளகாய். அப்படி அந்த வலது கையை எடுத்து ஒரு பிசைஞ்ச உடனே அப்படி அதை எடுத்து கொஞ்சம் சோறு, கஞ்சிக்குள்ள இருக்கக்கூடிய சோறு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய கருவாடை எடுத்து ஒரு கறி, இந்த கொஞ்சம் கஞ்சி கொஞ்சம் கருவாடு, கொஞ்சம் கஞ்சி கொஞ்சம் கருவாடு. அந்த கருவாடில் இருக்கக்கூடிய அந்த சிதில்கள் மேல இருந்து பார்த்த அந்த கருவாடு, அந்த சிதில் எல்லாம் எதுக்குள்ள ஊருக்கு தெரியுமா? கஞ்சிக்குள்ள. அப்ப அந்த கஞ்சி குடித்த அந்த சோறு தண்ண பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய கஞ்சி தண்ணி இருக்கும். எப்படி இருக்கும்? கஞ்சி தண்ணி மேல இந்த கருவாட்டு துகள்கள் அப்படியே எஞ்சி இருக்கக்கூடிய அந்த கருவாட்டு துகள்கள் இழந்திருக்கக்கூடிய அந்த கஞ்சியை எடுத்து ஒரு முறைக்கு குடித்தா அந்த ஒற்றை நாள் கஞ்சியிலே அன்பர்களே நமக்கு ஒரு வயசு குடி போயிடும். 1000 கூடிக்கொண்டிருக்கிற அந்த காலத்தில், இந்த காலத்தில் உடலையே நந்தவரமாக பேண வேண்டிய உடம்பையே நாம் குப்பை தொட்டிகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். காலையில் கொஞ்சம் நூடுல்ஸ், அதுக்கிடையில சமோசா, அதுக்கப்புறம் காபி, மத்தியானம் என்னெல்லாமோ, சாயங்காலம் என்னெல்லாமோ குப்பை தொட்டியை போல நம்ம உடம்பு ஆக்கியிருக்கோம், ஆரோக்கியத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கருத்துக்களை அற்புதமா சொல்றாங்க. அப்ப மனித வாழ்க்கையில் நல்ல குணமுள்ளவர்கள் எல்லாம் ஐந்தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதான் கேட்டேன், கடவுளே என் கடனெல்லாம் தீர்த்து கொடுத்த கடவுளை வேண்டாம். எப்படி கடவுளே என் கடனெல்லாம் தீர்த்து, இல்லைன்னா கடன் கொடுத்தவரை தீர்த்துடுகிறார். அந்த அளவுக்கு மனங்கள் குறைத்து வைக்கிறார். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லையா? இப்ப நம்ம தீர்ப்பு கரெக்டாக யாரு முடிச்சிருவோம், எவ்வளவுதான். அப்போ அந்த காலத்துல நடிகர் ரகுவரை இறந்துட்டார் தெரியுதானே? அவருக்கு வயசு வேறு ரோகிணி. அப்போ அந்த ரகுவரை ஒரு குமுதத்துல ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. உண்மையிலே எனக்கு பிடிச்ச கட்டுரை. அவர் உயிரோடு இருக்கும்போது ரகுவரை கட்டுரை குமுதத்துல. நான் சென்னையில் இருந்த ஒரு சாய்பாபா கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் போவேன். அந்த சாய்பாபா கோயில் பக்கத்துல ஒரு மதிச்சுவர் இருக்கும். அந்த மதிச்சுவர்ல கோழிப்பையிலே கிழித்து கட்டி அதுக்குள்ள ஒரு தாத்தாவை பாட்டி இருப்பாங்க. வீடு கிடையாது, குடிசை கூட கிடையாது. அந்த குடிசைக்குள்ள, அந்த கோழிப்பை குடிசைக்குள்ளே ஒரு தாத்தா, அவருக்கு ஒரு 85 வயசு இருக்கும், பாட்டிக்கு 80 வயசு இருக்கும். அந்த தாத்தாவை பாட்டி மடியில போட்டுக்கிட்டு தலையை வருடி கொடுப்பாங்க. எனக்கு எத்தனையோ லட்சம் இருக்கு, ஆனா இந்த பாட்டியை போல தன்னுடைய கணவரை பெறுவதற்கு எனக்கு மனைவியிலே வருகிறார். அதாவது 85 வயசு கணவனை பாட்டி மடியில போட்டுக்கிட்டு தலையை வருடி கொடுக்கிறாங்கல்ல, அதை பார்ப்பதற்காக நான் 1 மணி நேரத்திற்கு மேல் அது பக்கத்துல காரை கொண்டு நடந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏக்கம் பெருமூச்சு உள்ளது. கணவனை ஒரு குழந்தையை போல மடியில போடுவோம். அதுதான் வாழ்க்கை. காசு பணம் எதிர்ப்பியா? அந்த காலத்துல அப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்க. கொஞ்சம் பாக்குறாங்க, பழைய பாடங்கள் எல்லாம் பாக்குறேன்னா குழந்தையை போல கணவனை வந்து நிறைய பாட்டுகள் இருப்பாங்க. கண்ணதாசன் இருப்பாங்க. அதாவது நீங்க பாட்டை பார்த்தீங்கன்னா கணவனை ஒரு குழந்தையை சித்தரிப்பாங்க. பாலோடு பணம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். கணவனை
பால் பழம் எனக்கு வேண்டாம், உனக்கு தந்தா போதும், நீ அதை சாப்பிட்ட உடனே ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு திருப்தி ஏற்படும்ல, அது போதும். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். அதுக்காக நான் யாராக வேண்டும்? மனதாலும் நினைவாலும் தானாக வேண்டும், நானாக வேண்டும். மழை மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். அந்த கணவனை மடி மீது விளையாடக்கூடிய சேயாக வேண்டும். பாலோடு பழங்களை நான் உனக்கு தருவேன், அதை பார்த்து அந்த பசித்தோட அந்த திருப்தி எனக்கு போகும். இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நம்ம தமிழ் சமூகம் இப்ப எப்படி ஐயா போயிட்டு இருக்குன்னு உண்மையை நான் உறங்க கண்ணீரண்டும் தான்மையங்க என்னதமும் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ. உண்மையை நான் உறங்க கண்ணீரண்டும் தான்மையங்க என்னதமும் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ. அண்ணல் பாருங்க, ஒரு புறம் இல்லை, இருபுறம் இல்லை, 7 பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா. வாழ்ந்திருக்கும் நாள் வரை தஞ்சம் உந்தன் நெஞ்சமம்மா. ஆராரிரோ ஆராரிரோ. உடனே கணவனை பார்த்து எப்படி பார்த்து கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணம் சிந்தும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதி கையிரட்டி நான் எடுத்து யார குழந்தை இல்லை கணவனை கையிரட்டி நான் எடுத்து பாடுகிறேனோ மையிலேனோ ஆக அப்படிப்பட்ட உன்னதமான பாடல்களை எல்லாம் தந்தாலும் திரைப்படத்தில் அழகாக சொன்னாங்க. என்ன கிருஷ்ணன் எத்தனை எத்தனை கருத்துக்கள் சொன்ன பாடல்கள் எல்லாம் வந்து இப்ப என்ன பாடுறது? கொல்லவதி 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 ஏதாவது இருக்க உள்ள கொல்லவதி 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 மூணு கலர் ஒயிட் ஒயிட் பிளாக் பிளாக் கலர் பிளாக் இதெல்லாம் பார்த்து யூடியூப்ல கோல்டன் அவார்டு கிடைச்ச பாட்டு. இந்த பாட்டுக்கு உலகத்திலேயே அதிகமாக பார்க்கப்பட்ட இந்திய பாடல் என்று பெருமைக்குரிய பாட்டு இது ஓய்விஸ் குலவரி. அப்ப இந்த காலத்துல அப்படி போயிட்டு இருக்காயா? ஒரு சின்ன குழந்தை அது ராத்திரி எழுந்து ஏதாவது இயற்கை உருவாக்க தட்டிக்கலாம். அவ்வளவு சிறிய வீட்டாய் குடிசைதாய். ஆனாலும் அங்கே மகிழ்ச்சி இருந்தது. ஏழ்மையில் இருந்தாலும் மகிழ்ச்சி இருந்தது. இன்னைக்கு எத்தனையோ அறைகள், பெட்ரூம், டிராயிங் ரூம், கெஸ்ட் ரூம், ஸ்டோர் ரூம், கிச்சன், 3H 4H இன்னதெல்லாமல் போட்ட பிறகு கூட மனதிலே திருப்தி இல்லை. தாய் தந்தையரை கூட முதியோர்களுக்கு தள்ளிடக்கூடிய நிலைமைதான் ஐயா இருக்கு இன்னைக்கு. அந்த கருத்து மறைபொருள் இவ்வளவு பெரிய வீடுகள் இருந்த பிறகு அம்மா அப்பா கூட முதியோர்களுக்கு தள்ளிடுறாங்க ஐயா. என்னதுக்கு? அந்த குடிசை வாழ்க்கையே மேலானது. உண்மைதான். அப்ப ஆக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இந்த காலத்தை விட அந்த காலமே என்று தீர்ப்பளித்து விடலாம்னா முடியாது, தீர்ப்பளிக்க முடியாது. அப்ப அந்த காலத்துல பாசமே கிடையாது, பாசமே இல்லையா? ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? பொம்பளை பிள்ளைனாலே கொலை தெரியுமா? நிறைய சிசுக்கொலை, பெண் சிசுக்கொலை.
மதுரை ஃபேமஸ். உண்மையிலே இல்ல பழைய அது உள்ளக்குடி எப்படி சொல்லப்படுவாங்களா, நெல்மணி தெரியுமா, நெல்மணி அதை தொண்டக்குழிக்குள்ள போட்டு அதை அப்படி பால் கொடுத்து அந்த பச்சை குழந்தையை பெண்ணாக பிறந்த ஒரே காரணம் தான். இப்ப ஐயா இன்னும் எப்படி சொல்லுவாங்களா தெரியுமா, நம்ம அந்த பிட செய்யணும் அதை வந்து அந்த சின்ன குழந்தைக்கு முகத்தை வந்து திருப்பி வச்சிருவாங்களா. அந்த குழந்தை செய்கிற பாவையில பெண்ணாக பிறந்துட்டாங்க. அப்ப இந்த காலத்தில் உண்டாயா இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. தொட்டில் குழந்தை திட்டத்துல கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தேவைப்படுது. முன்னாடி பார்த்தா அவ்வளவு செய்தி ஒரு 40 வயசு, இப்போ மிகவும் குறைந்த அப்படிப்பட்ட செய்தி. ஆக குழந்தை கொலை அந்த காலத்தில் இருந்தது, இந்த காலத்தில் அறவே இல்லை என்று நான் சொல்றேன். உண்மைதானே? குழந்தை இல்லை. இப்பொழுது இப்ப பார்த்தா இளம் தகப்பன பார்த்தா பெண் குழந்தைய எடுத்து வச்சிருப்பாங்க, பொழுது எடுத்து வச்சுக்கிட்டு பெண் குழந்தைகளை உயிராக நேசிக்கக்கூடிய தகப்பங்கள் இந்த காலத்தில். அந்த காலத்துல அவன் தகப்பன உடனே இந்த பெண்களுக்கு. இந்த காலத்தில் எல்லா தகப்பங்களும் தன்னுடைய பெண் குழந்தைகள் மீது அளப்பரிய பாசத்தை குட்டி குட்டி அவ்வளவுதான். எவ்வளவு பாசத்தை விடாது. ஆனால் ஒரு கரவையில வந்திருக்கு. ஏன்னா எல்லாருமே பாசப்படையவங்க. மகாலட்சுமி படம் மகாலட்சுமி படம் நீ இப்ப சொல்றாங்க. அந்த காலத்துல நீ அந்த நேற்று குழந்தை சத்தமே கேட்கலையா இப்படி ஒரு 1000 அர்த்தங்கள் புரிந்த வைத்தோம். இன்று முதல் ஆளாவது அலுவலகத்துக்கு வர சார் எனக்கு மகாலட்சுமி படத்துக்கா சார், அப்படியே மகாலட்சுமி படத்துக்கா இந்த சாப்பிடுங்க ஸ்வீட் எடுங்க உடம்பு அப்படிதானே? உண்மைதானே? வாழ்க்கை சந்தோஷத்தை சந்தோஷத்தை கேள்வி கேட்டாங்க. கார்த்திகேயன் மகிழ்ச்சி என்ன? மனிதனுக்கு செலவுக்கு பணம் இருக்கணும், 4 நண்பர்களோடு சேர்ந்து ஒற்றுமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் பூபதி சாரு, நம்ம ஜனார்தன் சார் இருக்காங்க, அவருக்கு கேபினட் செக்ரட்டரியில் உள்ள அதிகாரி, மத்திய பாதுகாப்பு படையோட தலைமை காவலர் நம்ம மணிகண்டன், எல்லாரும் தெரியும் எவ்வளவு நட்பு எந்த அளவுக்கு உயர்ந்தது. அது என்ன காலம்? பூபதி சாரு, பாபு சாரு, கீர்த்திவாசன் சாரு, முத்துகிருஷ்ண சாரு, இளையராஜா, நாங்கெல்லாம் இன்னும் தெரியும் நட்பு. அப்ப நட்பு அந்த காலத்தில் இப்படி இருந்ததா? எங்க இருக்கு? அங்கிருந்து புறப்பட்டு வந்து நம்ம நண்பர்களெல்லாம் சந்திக்கணும். அதற்கு நமக்கு பொருளாதாரம் கை கொடுக்கிறது. அந்த காலத்துல தனக்கு வீட்டுக்கு தனக்கே சாப்பிடாம வெளியில்லாத எப்படி ஐயா? அப்ப மகிழ்ச்சி என்பது இந்த காலத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கண்ணதாசன் சொல்வார்கள், துன்பம் இல்லாம இருக்கிறார், துன்பம் இருக்கும், இன்பமும் துன்பமும் நிறைந்ததாக வாழ்க்கை. ஆனால் இந்த காலத்தில் வாழக்கூடியவர்கள் அந்த துன்பத்தை எல்லாம் வெளிக்கட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றிருக்கிறார். கண்ணதாசனுக்கும் இறைவனுக்கு ஒரு உரையாடல், அவன் ரெண்டு பேசுகிறது மாதிரி ஒரு கவிதை படிச்சிருக்காங்க. அதாவது அவனுக்கு கேள்வி கேட்பாரு, கடவுள் பதில் சொல்லுவார். நல்லா கேட்க கண்ணதாசன் கேட்கிறாரா, பிறப்பில் வருவது யாதன கேட்டு பிறந்து வாழன இறைவன் படித்தார். படிப்பனை சொல்வது யாதன கேட்டு படிப்பு வாழன இறைவன் படித்தார். அறிவனை சொல்வது யாதன கேட்டு அறிந்து வாழன இறைவன் படித்தார். மனையால் சுகமனை யாதன கேட்டு மணந்து வாழன இறைவன் படித்தார். பிள்ளை என்பது யாதன கேட்டு பெற்று வாழன இறைவன் படித்தார். மறுமை என்பது யாதன கேட்டு வாடி வாழன இறைவன் படித்தார். முதுமை என்பது யாதன கேட்டு முதிர்ந்து வாழன இறைவன் படித்தார். இறப்பால் வருவது யாதன கேட்டு இறந்து வாழன இறைவன் படித்தார். எல்லாருக்கும் பாட்டினா நாடக ஆவணம், நாடக வரணும். ஆண்டவன் கட்சி அருகில் வந்து அனுபவம் என்பதே அத்தனை அனுபவங்களையும் நான் பிறப்பில் நான் இருக்கின்றேன், இன்பத்தில் நான் இருக்கின்றேன், படிப்பில் நான் இருக்கின்றேன், அறிவில் நான் இருக்கின்றேன், மனையால் சுகத்தில் நான் இருக்கின்றேன், இழப்பில் நான் இருக்கின்றேன், உன் இறப்பிலும் நான் இருக்கின்றேன். சைவ சமயத்தில் ஒன்று சொல்லுவாங்க, சைவ சமயத்துல, சிவ சமயத்துல, இந்து சமயத்துல ஒன்று சொல்லுவாங்க,
நீ உயிருடன் இருக்கும் போது உன்னில் சிவன் இருக்கின்றார். நீ உயிருடன் இருக்கும் போது உன்னில் சிவன் இருக்கின்றார். நீ உயிரற்று போன பிறகு நீ சிவனில் இருக்கின்றார். ஆக இறைவன் உன்னை பிரித்து விடவே முடியாது. அப்ப அத்தனை அனுபவங்களிலும் இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை வந்துவிட்டாலே இந்த துன்பத்தில் இருந்து வெளிவருவதற்குமான ஆற்றலை நம்முடைய இறைவன் நமக்கு தந்திருப்பான் என்று நமக்கு விவேகானந்தர் அழகாக சொல்லுவார். தன்னம்பிக்கை இல்லாதவர் இறை நம்பிக்கை உடையவராக இருக்க முடியாது. எந்த சமயத்தை உடையவர்களாக இருந்தார் இறைவன் எனக்கு உதவுவான் என்ற தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி இப்படிப்பட்ட கோட்பாடுகளை எல்லாம் சித்தாந்தங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு துன்பங்களை கூட இன்பங்களாக மாற்றக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் வாழக்கூடிய காலம் இந்த காலம். அப்போ ஆகவே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம் தானே? சரி, ஈக்குவலா கொடுங்க, ரெண்டு ஈக்குவலா கொடுங்க, சமமா கொடுங்க. அது நீதிமன்றத்தில் பழையபடி அதிகமாக. ஆக அதான் அவர் சொன்னாரு, கேபினட் செக்ரட்டரியில வேலை பார்க்க அதிகாரி, நீங்க அங்கேயும் தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது, இங்கேயும் தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது. ஆனா நான் 2 விமான ஏரியா வந்தது எங்கேயாவது கொடுத்துதான் ஆகணும். அது ஜஸ்ட் மிஸ்கிற மாதிரி 200 விமானங்கள் அங்கே ஆகணும். ஏன் விமானம் வந்து கேட்கிறாங்க? அப்ப கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு போனோம் ஊருக்கு, நாளைக்கு ஊருக்கு போனோம். அப்போ உண்மையை அந்த காலமா இந்த காலமா என்று தராசில் இடை வைத்து பார்த்தார். அந்த காலம் வலிகள் மிக்கதாக இருக்கு, ஆனால் அன்பு மிக்கதாக. எவ்வளவு வலிகள் இருந்தால் அன்பு மிக்கதாக. ஆனால் இந்த காலம் வலிகளை தாண்டிய வலிகள் இல்லையா? இப்போ வலி இல்லையா? இப்போ என்ன செய்யறாங்க? ஆனால் அந்த காலமா இந்த காலமா என்று தராசை பார்த்தால் அந்த காலத்தில் நாம எல்லாம் கிழிக்க நிற்கிற போது அது ஓட்ட விழாத ஓட்ட விடுவது, பட்டன் இருக்காது. பட்டனுக்கு வந்து அந்த காட்சிகளில் ஓடி ஓடி போவோம். ஆனால் நம்முடைய குழந்தைகள் நல்லபடியாக ஆரோக்கியமாக போன்றடி காலையில் என்றுடா நமக்கு அழகா சீனி சிங்காரிச்சு பவுடர் போட்டு ஷூ போட்டு சென்று வா மகனை நினைக்கிறவன் இன்னைக்கு ஒரு பெற்றோர்கள். அப்போ இந்த காலத்தில் உள்ளவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னுடைய குழந்தைகள் என்னை தவிர்க்கலனாலும் பரவாயில்ல, அவன் நன்றாக வாழ்ந்தால் போதும். கிழிந்த ஆடைகளை பெற்றுக் கொண்டு எந்த பெற்றோருமே தங்களுடைய குழந்தைகளை அனுப்புறதே கிடையாது. அத்தனை இயமையோடு போட்டு கூட தங்களுடைய குழந்தைகளை எப்படியாவது முன்னேற்றிவிட வேண்டும், எப்படியாவது நல்ல கல்லூரியை படித்து சேர்ந்து விட வேண்டும், நல்ல பள்ளிகள் சேர்ந்து விட வேண்டும். அவன் நல்லா இருந்தா போதும். எந்த கவலைக்கெல்லாம் நான் கூட ஈமக்கிரியை அவன் செய்யலன்னா கூட பரவாயில்லை. ஒரு பெற்றோர்களாக நாங்கள் அவருடைய கடமையை செய்துதான் அவர்கள். அப்ப உண்மையிலே எதிர்பார்ப்புகளுடன் செய்யக்கூடிய பெற்றோர்கள் இந்த காலத்தில் இல்லை. குழந்தை அவருக்கு உதவுவது, நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவ வேண்டியது ஒரு பெற்றோரின் கடமை. உண்மையிலேயே இப்படி அன்பிலும் ஆற்றலையும் சிறந்தவர்கள். அன்பில் சிறந்தது அந்த காலமாக இருந்தது அந்த பட்டிமன்றத்தின் தலைவர். அன்பில் சிறந்தது அந்த காலமாக இருந்ததல்ல, பாசத்தில் சிறந்தது அந்த காலமாக இருந்ததல்ல, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. உத்தரகாண்ட் தமிழ்ச்சங்கத்தில் என்ன ஜாதி என்ன மதம் என்று தெரியாது, அனைவருமாக ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, இதுதான் மகிழ்ச்சி காலம். இதுதான் 2 விமானங்கள் பாபுவை சந்தித்து விட வேண்டும், பூபதியை சந்தித்து விட வேண்டும், செல்வியை சந்தித்து விட வேண்டும், கீர்த்திவாசனை சந்தித்து விட வேண்டும், முத்துகிருஷ்ணனை சந்தித்து விட வேண்டும், இளையராஜாவை சந்தித்து விட வேண்டும் என்று ஓடோடி வருகிறது. இது நட்பின் வெளிப்பாடு. இது இந்த காலத்தில் தான் சாட்சியவர்களே. ஆக பொருளாதாரத்தையும் கடந்து, பதவிகளையும் கடந்து, பெரிய பெரிய பதவிகளில் இருந்தார்கள் நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, ஆரோக்கியமான உணவுகளை வழங்க முடியவில்லை என்றால் மகிழ்ச்சியாக இயன்றவரை தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கைகளை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த காலம். ஆகவே அந்த வகையில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருப்பது இந்த காலத்திலே